In the name of God, the most gracious, the most merciful, begin your journey with the destination and beyond in mind. All about chartered accountant courses. We are going to talk about CA, ACCA, CPA, and we will discuss by comparing them and contrasting them. Is the statement that CA equal ACCA equal CPA a truth or myth? வணக்கம். இந்த காணொலி மூலமா உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப சிஏ படிக்கலாமா, ஏசிசிஏ படிக்கலாமா, சிபி படிக்கலாமா, இவைகளுக்குள்ள உள்ள வித்தியாசங்கள் என்ன, இந்த படிப்புகளை பற்றி உள்ள விவரங்கள் என்ன, இதுக்கெல்லாம் நிறைய வீடியோக்கள் இருக்குது. பிறகு நான் எதற்காக இந்த ஒரு வீடியோவை போடணும், உங்களுக்கு தரணும் என்ற கேள்வி எழும். அதற்கான விளக்கத்தை முதல்ல நான் கொடுத்துட்றேன். என்னுடைய தகவல்கள் எல்லாமே இதற்கு முன்பு அந்தந்த பல்கலை நிறுவனங்கள், அந்தந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை கொண்டு தான் நான் கொடுக்குறேன். சிஏ, ஏசிசிஏ, சிபிஏ இந்த இன்ஸ்டியூட்லாம் என்ன தகவல்கள் கொடுத்துருக்கோ அவைகளை கொண்டும், இது பற்றி அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை கொண்டு தான் இந்த தகவல்களை தொகுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் என்ன எதற்காக இப்படி ஒரு காணொலியை நான் கொடுக்கணும் என்ற கேள்வி எழும்போது, நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் இருக்கும், ஆனால் ஹிந்தியில் பேசுவாங்க. அது தமிழ் கம்யூனிட்டிக்கு புரியாது. அதே மாதிரி நிறைய பேர் என்னிடம் தொடர்பு கொண்டு இது மாதிரி கொஞ்சம் பேருக்கு, ஏன்னா இப்போ +2 முடிச்சுட்டு வர்றவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் முடித்தவங்களும் இருக்காங்க. அவங்களும் நல்லா படிக்கக்கூடியவங்க, அவங்களும் இது மாதிரி உயர்வான படிப்புகளை நோக்கி செல்லக்கூடியவர்கள். இப்போ இவங்களுக்கெல்லாம் பயனளிக்கிற மாதிரி ஓரளவுக்கு, அதை விட கூடுதலாக மாணவர்கள் எவ்வளவுதான் திறமையா புரிஞ்சுக்கிட்டாலும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் இது போன்ற காணொலியை பார்க்கும்போது அவர்களுக்கு கொஞ்சம் விவரங்கள் புரியணும். அந்த காரணத்தினால நான் விவரங்களை கொஞ்சம் அப்பப்ப தமிழ்லையும் பேசுவேன், உங்களுக்கு சொல்லித்தர முயற்சி செய்வேன். இப்ப சிஏ, ஏசிசிஏ, சிபிஏ இந்த மூணுமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் தான். இதுக்குள்ள என்ன ஒற்றுமை இல்லை வேற்றுமை இருக்கா, எது சிறந்தது என்ற கேள்விகள்லாம் வரும். சாதாரணமாக சொல்கிறாங்களே சிஏ, ஏசிசிஏ, சிபிஏ எல்லாம் சமந்தான், அது ஒரு உண்மையா இல்லை அதில் எதுவும் ஒரு மாயை இருக்குதா, இதை பற்றிலாம் நாம் இந்த தொடரில் நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். This presentation is done by NSM Saul Hamid, founder, managing trustee of Oli Academy and Training Institute. This institute supporting open learning initiatives with online, on-site coaching and guidance. And this is sponsored by Oli Adagiya Kadan Arakattalai, Oli Trust Madhukur. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு இந்த நம்பர்கள்லாம் உங்களுக்கு பயன்படும். We are presenting series of video and online programs. நிறையா இந்த கல்வி சம்பந்தமான தொடர்களில் CA, CMA, CS, Indian courses and overseas courses like ACCA, CPA இது பற்றியெல்லாம் நான் நிறையா வீடியோ காணொலி கொடுத்து மாணவர்கள் எந்த அளவுக்கு இது சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிந்து கொண்டு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் என்பதற்காக கொடுத்துட்டு பாடங்களையும் நடத்த ஆரம்பிக்கிறேன். இது சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவரும், இறைவன் நாடினார். Please subscribe our video channel NSMSH Oli Academy. So this program begin your journey with the destination and beyond in mind. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா வரணும், அதுக்கப்புறம் என்ன, அந்த மாதிரி ஒரு கனவுகளோட அந்த இலக்கை நாம் சரியாக நிர்ணயப்படுத்தி கொண்டு அதில் இறங்கணும். ஆல் அபவுட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் பற்றி இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். அப்புறம் சிஏ, ஏசிசிஏ, சிபிஏக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமை என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். Then only we come to know is the statement that CA equal ACCA equal CPA a truth or myth. இந்த ப்ரோக்ராமுடைய contents. First we will have to have a pivotal question.
ஒரு முதன்மையான கேள்வி என்னவா இருக்க முடியும் நம்மளுடைய தேடலுக்கு. Then we will talk about overview about CA, ACCA, CPA briefா உங்களுக்கு சொல்லிடுவேன். Then briefly we will compare CA, ACCA, CPA. What is best for you? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு CA பெஸ்டா இருக்கும், இன்னொருத்தருக்கு ACCA பெஸ்டா இருக்கும். You have to keep in mind that this video and my audience are not only in India, even from the Gulf countries. There are plenty of people watching and they are subscribing to my videos. So it is all I combine together. So when I say CA and ACCA, CPA, so it is different for different people. Okay. And then tips for quick wins and optimum gains. Major steps in the selected path, வெற்றி படிகள். இதுதான் நம்மளுடைய நோக்கம். என்ன pivotal question? நம்ம வந்து சரியான கேள்வி, எந்த ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுதும் நம்ம வந்து ஒரு தொலைநோக்குல திட்டமிடணும். அந்த படிக்கிறதுக்கு எதை படிக்கலாம், எப்படி படிக்கலாம், அதுக்கப்புறம் நாம் அந்த வேலை வாய்ப்பு சர்வீஸ் சேவை செய்யும்போது எப்படி செய்யணும், அதுக்கப்புறம் வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்பொழுதே ஒரு கனவு போல நாம் கண்டுவிட்டு அந்த வழியில நாம் தொடர்ந்து பயணிக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? We should know what is our strength and external opportunities available and what are our weaknesses and what are the threats. இதை பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில then we have to continue in our search. So what is the question? How can you drive your journey towards becoming a globally recognized chartered accounting professional that would suit your future environment with further possibilities of gaining CMA, CS, CIA or CISA, CISA or CFA or MBA and or IAS or IRS, etc. இப்ப இந்த மாதிரி படிப்புக்கு, அதாவது இந்த லைன் ஆஃப் தாட்ல, இந்த இலக்குல பயணிக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேள்வி பொருந்தும். எல்லாருமே சார்ட் அக்கௌண்டன்ட் தான் படிக்கணும், எல்லாருமே MBBS தான் படிக்கணும், எல்லாருமே லா தான் படிக்கணும் இல்ல. இந்த கோர்ஸ் அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங், இந்த துறை சார்ந்த படிப்புகள்ல, இந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை நோக்கி முயற்சி செய்பவர்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பயன்படும். So overview about CA, ACCA, CPA courses. இதை பத்தி நம்ம what are the competency level, what are the syllabus and exam patterns for each course we are going to see. First of all, நம்ம தெரிஞ்சுக்கணும், it needs complete dedication, hard work and passion for this course. அது ரொம்ப முக்கியம். Our acknowledgement, all key information relating to CA, ACCA, CPA courses have been extracted from the relevant official websites of the respective institute or from the authorized course providers. அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். Student must always visit at least weekly once the official website of the Board of Studies. உதாரணமா நீங்க இந்தியாவில் CA எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ICAA வெப்சைட் இருக்கு, அதே மாதிரி CPA எடுத்துக்கிட்டோம்னா AICPA வெப்சைட் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட்டுடைய வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வரணும். ஏன்னா அவங்க வந்து எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றலாம், டேட் அனௌன்ஸ்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம், ப்ரொசீஜர் மாற்றலாம். அது அப்பப்போ நீங்கள் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கோர்ஸ் ப்ரொவைடர், உங்களுக்கு யார் டியூஷன் பண்ணுறாங்களோ அவங்களும் உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்கள நீங்கள் பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எல்லா தகவலும் வாரம் நீங்கள் அந்த கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்பயே நீங்கள் கூகுளில் சர்ச்சுக்கு போனீங்கன்னாக்கா சிலபஸில் நிறைய மாற்றம் இருக்கும். நிறைய சைட்ல வந்து உள்ள தகவல் வந்து இன்னைக்கு லேட்டஸ்டா அது பொருந்தாம இருக்கும். அதனால வந்து நீங்க ஒரு எந்த கோர்ஸ் போனாலும் அந்த வெப்சைட்ல அடிக்கடி பயணித்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கரண்டா அப்டேட் பண்ணிக்கோங்க. இதாங்க முக்கியமா the competency framework. CA, ACCA, CPA எது படிச்சாலும் this is the competency framework. So equal global recognition, இந்த மூணுல எது படிச்சாலும் global recognition இருக்கு. MNCs, அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அண்ட் பிக் ஃபோர். பிக் ஃபோர்னா 4 பெரிய இன்டர்நேஷனல் குளோபலி ரெகக்னைஸ்ட் ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ். அது டெலாய்ட், எர்ன்ஸ்ட் அண்ட் யங், பிரைஸ் வாட்டர் ஹவுஸ், KPMG, இந்த மாதிரி 4 பெரிய ஆடிட்டிங் ஃபார்ம் இருக்கு. அதில் உள்ள வேலை வாய்ப்புகள், அங்கே கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள். அப்புறம் டிஃபரன்ஸ் இன் ரீஜனல் நீட்ஸ்,
யூரோப்ஸ் கம்யூனிட்டி, யூரோப்பியன் கம்யூனிட்டி, யூஎஸ் அண்ட் இந்தியா, இந்த மாதிரி குளோபலா உள்ள மார்க்கெட்ல எப்படி நீட் இருக்கு, எப்படி டிமாண்ட் இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்கிற கோர்ஸுக்கு உள்ள காம்படன்சி ஃப்ரேம்வொர்க் இதுதாங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தி இருக்கும், டேட்டா, டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி, ஐடியை பத்தி தகவல்கள் ஐடியில் தான் இருக்குது. அதனால பழைய காலம் மாதிரி இல்லை. ஸோ அதனால அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். கார்பரேட் அண்ட் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங், கம்பெனிஸினுடைய ரிப்போர்ட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த இது. ஆடிட் அண்ட் அசூரன்ஸ், அப்புறம் டாக்ஸேஷன், வரி விதிப்பு, ஜிஎஸ்டி இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்கு. அப்புறம் எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம், நேர்மையான நெறிமுறைகளை பற்றியும் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுகளும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து கவர்னன்ஸ் அண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல், இது ரொம்ப ஆளுமை, கம்பெனியினுடைய முழுமையான ஆளுமை நமக்கு ரொம்ப முக்கியம், கண்ட்ரோல் பண்றது. அண்ட் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்னோவேஷன், தொலைநோக்கில் சிந்திக்கிற கம்பெனிக்காக புதுமைகளை தேடி கொடுக்கிறது. அட்வைசரி அண்ட் கன்சல்டன்சி அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அந்த கம்பெனி சார்ந்த அந்த கம்பெனியின் தேவையான தகவல்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும், அதில் உள்ள ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தேவைப்படும், மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு தேவைப்படும், எம்ப்ளாயிஸுக்கு தேவைப்படும். இவங்கெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு தேவையான தகவல்களை தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுதியான அளவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடமை கூட இவங்க கீழே தான் வரும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு காம்படன்சி ஃப்ரேம்வொர்க் இந்த சிஏ, ஏசிசிஏ, சிபிஏல இருக்குது. இட் நீட்ஸ் கம்ப்ளீட் டெடிகேஷன், அது ரொம்ப முக்கியம். இந்த படிப்பை படிக்கணும்னா கம்ப்ளீட் டெடிகேஷன் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், அண்ட் பேஷன் ஃபார் திஸ் கோர்ஸ். Therefore, do your SWOT analysis before climbing into this black belt accountant study. என்ன SWOT analysis, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவு இருக்கு, த்ரெட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா யூ நீட் கம்ப்ளீட் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் அ பேஷன் ஃபார் திஸ் கோர்ஸ். அப்பதான் பிளாக் பெல்ட் அக்கௌண்டன்ட். பிளாக் பெல்ட் அக்கௌண்டன்ட் என்ன, ஒரு இப்போ கராத்தேல பிளாக் பெல்ட்னா ஒரு ஹை லெவல்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஹை லெவல் இது. ஓகே, so we are going to see briefly about CA specifically and ACCA and then CPA. So first we will see about CA course, Institute of Chartered Accountant of India. அவங்க தான் the board of studies for this course. The mission of the ICAI, as stated by it, is the Indian Chartered Accountancy profession will be the valued trustees of world-class financial competencies, good governance and competitiveness. இதான் அவங்களுடைய இலக்கு. So is the framework தான் how you start from the beginning. From the beginning in the sense you start as a foundation route after +2. +2 முடிச்சோனே foundation route வர்றீங்க, வந்தோனே then you register with the body of board of studies. class 2 examination முடிச்சதுக்கு பிற்பாடு நீங்க வந்து you are eligible for appearing in the examination, so you register for the examination. அதுதான் foundation course. மொத்தம் வந்து 4 லெவல் இருக்கு சிஏல. ஒன்னு ஃபவுண்டேஷன் லெவல், அடுத்தது இன்டர்மீடியட் லெவல், தென் தேர் ஆர் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், தென் ஃபைனல். இந்த லெவலை பத்தி நம்ம ஒன்றும் பிரீஃபா டீட்டெயில் பார்ப்போம். இப்போ இதான் வந்து ஓவரால் ஃப்ளோ. அந்த இதுல முடிச்ச உடனே ஃபவுண்டேஷன் முடிச்சோம், பாஸ் பண்ண உடனே தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் ICITSSS ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே இன்டர்மீடியட் முடிக்கணும், இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ் அதுவும் முடிச்சதுக்கு பிற்பாடு தென் யூ ரிஜிஸ்டர் ஃபார் 3 years ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அதான் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அது முடிச்சதுக்கு பிற்பாடு சிஏ ஃபைனல் பத்தி நீங்க கோர்ஸுக்கு எக்ஸாமுக்கு போகணும். இது இன்னொரு ரூட் வந்து டைரக்ட் என்ட்ரி ரூட், அதாவது +2 முடிச்சுட்டு நேரா டிகிரி போயிட்டு டிகிரி முடிச்சவங்க வர்றது. அவங்க வந்து நேரா வந்து இன்டர்மீடியட் போயிடலாம் ஃபவுண்டேஷன் போகாம. அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு, அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அவங்க இன்டர்மீடியட் முடிச்சுட்டு அவங்களும் இந்த ஃபைனல் கோர்ஸுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபைனல் கோர்ஸுக்கு வர்றது. we are going to see that things. So இந்த ரெண்டு ரூட்லயும் வந்ததுக்கு பிற்பாடு then we are registering for CA final course.
ஒரு 3 years ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிக்கணும். அதுல ஒரு 2.5 years முடிச்ச உடனே கூட நாம் வந்து we can appear for the CA final course examinations. அது முடிச்சதுக்கு பிற்பாடு சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆனதுக்கு பிற்பாடு then there is an advanced ICITSS என்ன integrated course for IT and soft skills. இது வந்து ஒரு 100 hours program 4 weeks one டேக்கு ஒரு 6 hours many ஒரு 15 to 16 days நீங்க இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் முடிச்சிட்டா then you are cleared for that. Then you can appear for the final exam. Final exam முடிச்சிட்டாக்கா then by the time you complete the practical training also முடிச்சோனையும் then you finish final exam, you become member of ICAI, that means you are a chartered accountant. இப்ப this is the total duration for the CA. Supposing you are beginning from +2, okay, after 10th standard for 2 years you have study in +2. இப்ப +2ல வந்து ஆல்ரெடி சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க எடுத்துட்டவங்க வேற காலத்தால நான் வந்து +2 முடிச்சோடனே இன்ஜினியரிங்கும் போவேன், இல்லைன்னா சிஏவும் போகலாம், இல்லை லாவும் படிக்கலாம், இல்லை மெடிக்கல் கூட போகலாம் அப்படின்ட்டு உள்ளவங்க அவங்க விரும்பின ஒரு ஸ்ட்ரீம் எடுக்கிறது தப்பு கிடையாது. சயின்ஸ் ஸ்ட்ரீம் நோ ப்ராப்ளம், தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க வந்து ஃபவுண்டேஷனுக்கு +2 முடிச்சோடனே வந்துடலாம். பட் இஃப் யூ ஆர் டிட்டர்மைண்ட் நான் வந்து சிஏ தான் படிக்கணும், இல்லை சிஎம்ஏ இந்த மாதிரி அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் தான் படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா 10th முடிச்சதுக்கு பிற்பாடு +2ல வந்து நீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கிறது நல்லது. பிளஸ் இப்ப +2 படிக்கிறவங்க 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லயே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது மாதிரி இல்ல ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்களும் டிட்டர்மின் ஆயிட்டாக்கா வீக்கெண்ட்ல இந்த அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனை நோக்கி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றது நல்லது. இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அது முடிச்ச உடனே +2 எக்ஸாம் முடிச்ச உடனே then you have 6 months for study foundation course. உங்களுக்கு 9 months டைம் இருக்கும் எக்ஸாம் போறதுக்கு. அதாவது மார்ச்ல முடிச்சிட்டீங்கன்னாக்கா பை நவம்பர் தட் எக்ஸாம் இஸ் தேர் ஃபார் ஃபவுண்டேஷன். நீங்க அழகா 6 months ஸ்டடி போதும், ரிவ்யூ பண்ணிட்டு நீங்க எக்ஸாமுக்கு போயிடலாம். யூ நீட் நாட் வெயிட் ஃபார் த ரிசல்ட் டெக்ளரேஷன். இஃப் யூ ஆர் டிட்டர்மைன் நீங்க வந்து படிக்கலாம். எப்படியும் +2ல எல்லாம் 60-70க்கு மேல மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் இது ஃபிட்டான ஒரு கோர்ஸ். அப்படிப்பட்டவங்க வந்து ரிசல்ட் வரணும்லாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பரீட்சை எழுதிட்டு வரும்போதே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் நிறைய பேருக்கு துல்லியமா எத்தனை மார்க்குங்கிற கூட அளவுக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு ரிசல்ட்டுங்கிற ஒரு இதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்ஸ் ஃபவுண்டேஷன் தெர் இஸ் நியர்லி 1 year 8 months போதும். இன்டர்மீடியட் ஒரு 8 பேப்பர்ஸ் இருக்கு. தென் யூ ஹவ் டு ஹேவ் ஃபார் 3 years ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், ஐடி ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணணும். அதுல ஒரு 2.5 years முடிச்சதுக்கு பிற்பாடு தென் யூ கேன் கோ ஃபார் ஃபைனல். அது ஒரு 1 year ஒரு 8 பேப்பர்ஸ். தென் யூ பிகம் என்ஜாய் யுவர் ப்ரொஃபஷனல் பொசிஷன் அண்ட் லிவ் வித் எத்திக்ஸ். ஸோ கீப் அப் த லைட் ஆஃப் கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். எப்பவுமே நீங்க எந்த துறை சார்ந்த படிப்பு வந்தாலும் உடனே நீங்க என்ன பண்ணணும், அந்த துறை சார்ந்த மேற்கொண்டு நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கால்டு கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். ரெண்டாவது, இது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் உங்களை வந்து ஒவ்வொரு வருஷமும் நீ படிச்சிருக்கியா, ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கியா அப்படின்னு டெஸ்ட் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதையும் நம்ம நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஓவரால் ஒரு 5 quarter yearsல நீங்க வந்து இந்த சிஏவை டிட்டர்மைன் ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்கலாம். ரொம்ப அக்ரெசிவா நீங்க படிச்சீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பேப்பர்ல அரியர் அட்டெம்ப்ட் வந்துருச்சுன்னா ஒரு 6 மாசம் கூடிரும். ஸோ அதை நீங்க பார்த்துக்கலாம். ஆட் 6 months ஃபார் ஈச் ஃபெயில்ட் அட்டெம்ப்ட் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதாங்க அந்த சப்ஜெக்ட் ஏரியா. இப்போ சப்ஜெக்ட் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் முடிச்ச உடனே இன்டர்மீடியட் குரூப், இன்டர்மீடியட் 1, இன்டர்மீடியட் 2 4 பேப்பரு, தென் ஃபைனல். ஃபைனல்ல ஒரு குரூப் 1ல ஒரு 4 பேப்பரு,
குரூப் 2ல ஒரு 4 பேப்பர். இந்த பேப்பர்ஸ்னுடைய டீடைல்ஸை நம்ம ஒன் பை ஒன்னா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப்டர் +2 காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஹேவ் த நீடட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஆல்ரெடி நான் எதுக்காக காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்க அப்படின்னு சொன்னேன்னாக்கா, இந்த ஃபவுண்டேஷன் உள்ள சப்ஜெக்ட் தட் மீன்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அப்புறம் பிஸ்னஸ் லாஸ், பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் நாலேஜ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாகவே ஸ்டேட் போர்டில் 11th அண்ட் 12th காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கிறவங்களுக்கு இதில் உள்ள 3 பேப்பர் ஆல்ரெடி இருக்கு. வாட் இஸ் நாட் தேர் இஸ் பிஸ்னஸ் லாஸ் அண்ட் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் இஸ் நாட் தேர். பட் தே கேன் கெட் தட் மெட்டீரியல். இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் ஆல்ரெடி வெப்சைட்ல அந்தந்த இன்ஸ்டியூட்ல ஃப்ரீயாவே கிடைக்கும். நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். பிடிஎஃபா கிடைக்கும். கோர்ஸ் ஜாயின் பண்ண பிற்பாடு உங்களுக்கு நிறைய அடிஷனல் மெட்டீரியல் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு பேசிக் ஸ்டடி மெட்டீரியல் ஆர் ஆல்வேஸ் அவைலபிள். ஈவன் யூ ஹேவ் மை இமெயில் ஐடி, யூ கேன் கான்டாக்ட் மீ. ஐ கேன் சென்ட் யூ தோஸ் ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட். while they are in 11th standard, 12th standard, they can start studying. ஒண்ணுமே இல்லைங்க, இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பேப்பருடைய சிலபஸ் என்னன்னாக்கா, உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் உள்ள அக்கௌண்டிங் பேப்பர்ஸ் தான் கிட்டத்தட்ட 90% ஆஃப் தட் இஸ் கவர்ட் தேர். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10th 11th 12th வர மேத்தமெட்டிக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது சப்ஜெக்ட் எடுத்திருந்தீங்கன்னா அது இருக்கும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ள எக்கனாமிக்ஸ் இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட்ல உள்ள எக்கனாமிக்ஸ் வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸ், அது வந்து பெரும்பாலும் கவர் ஆகாது. மெயின் வந்து எக்கனாமிக்ஸ் தியரி கான்செப்ட் தான் உங்களுக்கு மெயின் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல. அதனால 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா என்சிஆர்டி புக்ஸ் கிடைச்சுன்னா அதில் உள்ள கொஷின்ஸ், அதில் உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அதனுடைய ஹிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகாக பயன்படும். போத் ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் as well as என்சிஆர்டி காம்படிட்டிவ்ல நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தரவாக படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ப்ளஸ் யூ கேன் ரீட் த ஸ்டடி மெட்டீரியல் ஆஃப் த ஐசிஐ ஃபார் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அது ரொம்ப நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். After appearing your last +2 exam paper, take a good interval for relaxation by supporting your other family members. Of course, ஏன்னா நம்ம வந்து +2 வரைக்கும் ஒரே நெருக்கடியாக ஸ்கூலை பற்றி தான், வீட்டில் உள்ள பேரண்ட்ஸை பற்றி அதிகமாக கவனிச்சிருக்க மாட்டோம், மற்றவங்கள பற்றி கவனிச்சிருக்க மாட்டோம். இனிமேல் கொஞ்சம் ஜாலியாக அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு then you get the relaxed. Then what you can start, advisable to register as a student with ICAI and get all study materials and video lectures. அந்த இன்ஸ்டியூட்லயே உங்களுக்கு வீடியோ லெக்சர், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு 6 months you will be ready for appearing CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம். இப்போ இந்த சிலபஸை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபவுண்டேஷன்ல பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் 100 மார்க் எல்லாமே சப்ஜெக்டிவ் டைப் 3 hours. அப்புறம் பிஸ்னஸ் லாஸ் 60% ஆஃப் த கொஸ்டின் அண்ட் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் ரிப்போர்ட்டிங் 40%. எல்லாமே சப்ஜெக்டிவ் டைப்பு 3 hours. தென் 3rd and 4th வந்து எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆப்ஜெக்டிவ் டைப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 40%, லாஜிக்கல் ரீசனிங் ஒரு 20%, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு 40%. அப்புறம் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் 60% எக்கனாமிக்ஸ் அண்ட் 40% பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் நாலேஜ். இது எல்லாமே வந்து 2 hour எக்ஸாமு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதான் வந்து உங்களுடைய அந்த எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ டோட்டல் ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 பேப்பர்ஸ், மேக்ஸிமம் வந்து 400 மார்க்ஸ் இருக்கும். இதில் வந்து அக்ரிகேட்டில் 200 மார்க்ஸ் குறையாமல் எடுத்தால் பாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பரில் 40% குறையாமல் எடுக்கணும், தட் மீன்ஸ் இட்ஸ் அ பாஸ். பட் அக்ரிகேட் இட் வில் பி 50% அக்ரிகேட் ஆவரேஜ். அதாங்க மீனிங். Foundation is an entry level test in order to pursue chartered accountancy. இந்த entry level ரொம்ப முக்கியம். Paper 1 and 2 are subjective type நம்ம பார்த்தோம். Paper 3 and 4 are objective type. இந்த objective typeல ஒரு 0.25 mark deducted for wrong answer. இதை வந்து நெகட்டிவ் மார்க் சொல்லுவாங்க. உடனே நெகட்டிவ் மார்க்னோடையுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பயந்துருவாங்க. ஆகா நெகட்டிவ் மார்க் இருக்காண்டு. கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு சப்ஜெக்டை தரவா படிச்சிட்டோம்னா நம்ம வந்து பெரிய கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு எஜுகேட்டட் பெஸ்ட் கெஸ்
நம்ம பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அப்படி போல்டா ஒரு 4 கொஸ்டின்ஸ் நீங்க கெஸ் பண்ணீங்கன்னாக்கா 4மே கரெக்டா இருந்துச்சுன்னா 4 மார்க் உங்களுக்கு போனஸ் மாதிரி. சரி 4ல ஒரு ஒண்ணே ஒண்ணு கரெக்டா இருக்கு, 3 தப்பா இருந்தா கூட உங்களுக்கு ஸ்டில் 0.25 மார்க் வந்து உங்களுக்கு போனஸ். எப்படின்னா 3 தப்பா இருக்கையில 0.25 மொத்தம் 3/4 மார்க் கழிச்சிருவாங்க. 1 சரியா இருக்கையில 1 மார்க் கிடைச்சிடும். ஆக உங்களுக்கு எப்படியுமே 0.25 போனஸ். 4ல 1 கூட பழிக்காத அளவுக்கு நம்ம படிச்சிருப்போம். அதனால துணிச்சலா நெகட்டிவ் மார்க்க பத்தி பயப்படாம எல்லா கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. And then you are allowed to take 12 digit calculator. ஸோ அதை பத்தி பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா கால்குலேட்டர்லாம் கொண்டு போய் துபாயில இருந்து வாங்கின புது கால்குலேட்டர் எடுத்துட்டு போய் அன்னைக்கு தான் ஓபன் பண்ணி கொண்டு போயிருவீங்க பரீட்சை காலுக்கு. அங்க போய் எப்படி யூஸ் பண்றதுங்கிற ஷார்ட்கட் மெத்தட்லாம் தெரியாம நீங்க வந்து 3 மணி நேரமா அந்த கால்குலேட்டரை பத்தியே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. தயவுசெய்து அதெல்லாம் இல்லாம மிஞ்சிய கால்குலேட்டர் வாங்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணி அங்க எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போங்க. அண்ட் நாட் ஓன்லி ஒலி அகாடமி, நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து எதை பத்தியும் என்னை பத்தியும் சரி, என்னுடைய அகாடமியை பத்தியும் சரி, வேற எந்த அகாடமியை பத்தியும் சரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல. நீங்க வந்து நிறைய இருக்குங்க. உங்களுக்கு உங்க உங்க ஊர்லயே நிறைய டியூஷன், சில ரிட்டையர்டு ப்ரொஃபஷனல் கூட டியூஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்க அவங்களே கூட தாராளமா அணுகலாம். வாட் ஐ எம் கிவிங் இஸ் ஓப்பன் இனிஷியேட்டிவ். வாட் ஐ எம் கிவிங் யூ that giving you all the scope, what are the all available possibilities. அதனால whenever I am talking about Oli Academy, you take it as an example. There are lot of resources available. அப்போ அவங்களுக்கு வந்து எம்சிக்யூ டெஸ்ட் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டடி சென்டர்லயோ இல்ல டியூஷன் சென்டர்லயோ இல்ல ஆன்லைன் டியூஷன் சென்டர்லயோ இல்ல எங்களை மாதிரி உள்ள சென்டர்லயோ இல்ல ஒரு டியூஷன் வாத்தியார்ட்டையோ நீங்க வந்து டெஸ்ட்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி nowadays ஆன்லைன் இஸ் ப்ரிஃபரபிள் because of COVID and other situation. அது வந்து உங்களுக்கு நல்ல வகையில இப்போ பயன்படும். Okay, suppose if you don't get any resource, don't hesitate, you can send me email, we can discuss, and then accordingly we can fix where you can continue your studies. Okay, get set, go for registration for foundation exam after you thoroughly go to that stage. Okay, உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எந்த வருஷம் நீங்க மார்ச்ல எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே வருஷத்தினுடைய நவம்பர்லயே உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டடி முடிஞ்சிருது. Then you go for intermediate, next level. After CA foundation, nearly 9 months will take உங்களுக்கு CA entrance exam முடிக்கிறதுக்கு. ஏன்னா there will be 2 groups of 4 papers each with subjective type and multiple choice question type questions. Okay, இதுல எப்படி இருக்குங்கிறத அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நான் கொடுத்துருக்கேன். இதுவும் அப்படிதான். ஒவ்வொரு பேப்பருக்கும் 40% பாஸ் மார்க், ஒவ்வொரு குரூப்லையும் 50% ஆவரேஜ் எடுக்கணும். அப்பதான் அந்த குரூப் பாஸ் இருக்கும். இதுல இந்த இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருந்தாலும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. நோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஆன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். குரூப் 1, குரூப் 2 அதுல உள்ள சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் இருக்கு. இது எல்லாமே சப்ஜெக்டிவ் டைப். அப்புறம் செகண்ட் பேப்பர் கார்பரேட் லா 42% சப்ஜெக்டிவ், மல்டிபிள் சாய்ஸ் ஒரு 18%. அப்புறம் அதர் லாஸ் வந்து 28%, எம்சிக்யூ வந்து 12%. அப்புறம் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபுல்லாவே சப்ஜெக்டிவ் டைப் 100%. அப்புறம் டைரக்ட் டாக்ஸ் 42% சப்ஜெக்டிவ், மல்டிபிள் சாய்ஸ் ஒரு 18%, இன்டைரக்ட் டாக்ஸ் 28%, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு 12%. அப்புறம் குரூப் 2ல அட்வான்ஸ் அக்கௌண்டிங் 100% ஃபுல் சப்ஜெக்டிவ், ஆடிட்டிங் அண்ட் அசூரன்ஸ் சப்ஜெக்டிவ் ஒரு 70%, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு 30%. அப்புறம் என்டர்பிரைஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சப்ஜெக்டிவ் 35%, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 15%. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் சப்ஜெக்டிவ். இந்த எல்லாமே இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நான் அப்படி இந்த ப்ரெசன்டேஷனை பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக அனுப்பி தர்றேன். உங்களுக்கு இந்த விவரங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால இதை நான் ஓவராலா இப்போ நான் திரும்ப உங்களுக்கு அப்படி ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ வில் கெட் கிளியர் பிக்சர் once you go through my PDF document as soon as you get it. Okay, அப்புறம் CA இன்டர்மீடியட் என்ட்ரி ரெக்குயர்மெண்ட் என்னங்கிற டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கேன். 2 இருக்கு. ஒன்று வந்து ஆஃப்டர் +2 ஃபவுண்டேஷன் போகிற ரூட்டு, இன்னொன்று வந்து டைரக்டா இன்டர்மீடியட் போகிறது. டைரக்டா இன்டர்மீடியட் போகிறதுக்கு நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கணும். கிராஜுவேட்டாக இருக்கும்போது காமர்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தா, தட் மீன்ஸ் பிகாம், பிபிஏ இந்த மாதிரி உள்ளவங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம். அதர் டிகிரி பிஎஸ்சி இந்த மாதிரி உள்ளவங்க வந்து நான் காமர்ஸ், பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இல்லை தமிழ் லிட்டரேச்சர் இப்படி உள்ளவங்க வந்து
நான் காமர்ஸ். அப்போ வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமா இருந்தா அக்ரிகேட் வந்து 55% குறையாம இருக்கணும். அதே மாதிரி நான் காமர்ஸா இருந்தா 60% குறையாம இருக்கணும். இந்த மாதிரி விதிமுறைகளும் எல்லாமே என்னுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல கிடைக்கும். இன்டர்மீடியேட், ஃபைனல் எல்லாத்துக்குமே நீங்க கால்குலேட்டர் எடுத்துட்டு போலாம். அதனுடைய டீட்டெயிலும் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அப்ப அடுத்தது இந்த டீட்டெயில்ல ட்ரெய்னிங்ஸ பத்தி குடுத்துருக்கேன். ஓகே. இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஃபார் ஐடி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெய்னிங். அட்வான்ஸ் லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவலு, அடுத்தது அட்வான்ஸ் லெவலு, அப்புறம் வந்து ஜெனரல் மேனேஜ்மென்ட், கரஸ்பாண்டன்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ட்ரெய்னிங் ஆர்டிகல்ஷிப் பத்தி உள்ள டீட்டெயில்லாம் இதுல ரொம்ப டீட்டெயிலா குடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஐடி ட்ரெய்னிங் தான் ஒண்ணுமே இல்ல. லேர்னிங், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி ஒண்ணுக்கு எத்தனை ஹவர்ஸ் ட்ரைனிங் இருக்கணும் அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட். இது பெரும்பாலும் ஐசிடபிள்யூஏ சஜஸ்ட் பண்ற, அதாவது ஐசி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, அந்த இன்ஸ்டியூட் ரெக்கமெண்ட் பண்ற அவங்களுடைய சாப்டர்ஸ்ல தான் அந்த ட்ரைனிங்ஸ் இருக்கும். அவங்க சொல்ற அந்த இன்ஸ்டியூட்ல தான் நீங்க போய் அந்த 15 டேஸ் லாக்க ட்ரைனிங் முடிக்கணும். அப்புறம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கை பத்தி ஒரு 3 இயர்ஸ் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அதை பத்தி உள்ள டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த இதுல இருக்குது. ஓகே. இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கு பிக் 4 ஆர்கனைசேஷன் நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இப்போ பிரைஸ் வாட்டர் ஹவுஸ், கேபிஎம்ஜி, என்ஸ்டனிங், டெலாய்ட், இந்த மாதிரி கம்பெனி, இல்லைன்னா கலானி, இதெல்லாம் இந்தியாவில் உள்ள பெரிய கம்பெனி, பிசி மோடி, இந்த மாதிரி கம்பெனியில் கிடைச்சுன்னா ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு ஒரு பிற்பாடு உள்ள வேலை வாய்ப்புகளுக்கும் ரொம்ப பயன்படும். அதுக்காக இந்த மாதிரி பிக் 4ல கிடைக்கலங்கிறதுக்காக நீங்க தயங்க வேணாம். ஸ்மால் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தாலும் உங்களுக்கு என்ன, சின்ன இதுல வந்து நீங்க வந்து ஒரு டைனமிக் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன யூனிட்டை கொடுத்து அதை பாரு அப்படிம்பாங்க. ஆனா சின்ன ஆர்கனைசேஷன் நீங்க எல்லா துறையிலையும் நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பும் இருக்கும். நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். த மோர் யூ ஸ்வீட் இன் பிராக்டிஸ், த லெஸ் யூ ஸ்வீட் இன் வார். ரொம்ப முக்கியம். டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன கோட், இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் எ சன், யூ ஹேவ் டு பர்ன் லைக் சன். ரொம்ப முயற்சி திருவினையாக்கும். அடுத்தது ஃபைனல் குரூப். ஃபைனல் குரூப்பும் 8 பேப்பர் தாங்க. ஃபைனல் குரூப்ல ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், ஸ்ட்ராட்டஜிக் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ் ஆடிட்டிங், கார்பரேட் அண்ட் எக்கனாமிக் லாஸ், இதெல்லாம் இருக்குது. அடுத்தது வந்து ஃபைனல் குரூப் 2ல ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். 6வது பேப்பர் வந்து ஒரு எலக்டிவ். கீழே உள்ள 6 பேப்பர்ல ஏதாவது ஒன்று நீங்க தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 7 டைரக்ட் டாக்ஸ், லாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன், அப்புறம் இன்டைரக்ட் டாக்ஸஸ், இதை பத்தி நீங்க படிக்கலாம். இது வந்து திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் ஆர்டிகல்ஷிப் முடிச்சதுக்கு பிற்பாடு. பட் யூ கேன் ரிஜிஸ்டர் ஃபார் சிஏ ஃபைனல் கோர்ஸ் அஸ் சூன் அஸ் யூ கம்ப்ளீட் த சிஏ இன்டர். சிஏ இன்டர் எக்ஸாம் முடிச்சதுக்கு பிற்பாடு 3 வருஷம் நீங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணாலும் நீங்க ஃபைனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஐசிஐலேருந்து நீங்க மெட்டீரியல்லாம் வர வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப முக்கியம். ஓகே. அண்ட் 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்காக இருந்தாலும் 2.5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனேயே நீங்க வந்து சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு கூட மீதி 6 மாசத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வந்து சிஏ டைட்டிலுக்கு போகலாம். எக்ஸாம்ஸ் வில் பி சப்ஜெக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்டிவ், ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கும். ஓகே. அண்ட் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். நம்ம எல்லாம் ஏற்கனவே தொழுட்டு இதான் வந்து ரொம்ப சிம்பிளா சிஏனுடைய டீட்டெயில். நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பும் போது உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் அதுல கிடைக்கும். ஓகே. அப்புறம் காஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா இதுல இருந்து காஸ்ட் டீட்டெயிலும் என்னுடைய பிடிஎஃப்ல இருக்கும். ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இது எல்லாமே வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு, ஐசிஐ இன்ஸ்டியூட்டுக்கு நீங்க கட்ட வேண்டிய பணம். ஓகே. எந்த இதுல ஜாயின் பண்ணாலும் அந்த கோர்ஸ் மெட்டீரியலுக்கு நீங்க கட்டுற அந்த பணம். இந்த டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி அபவுட் அப்ராக்சிமேட்லி 79,400 உங்களுக்கு வரும். இது அல்லாம சப்போசிங் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் டு ஹாவ் அ செல்ஃப் ஸ்டடி அண்ட் தட்ஸ் இட், ஒரு 80,000 முடிஞ்சு. இல்ல எனக்கு ஒரு ஃபர்தர் கோச்சிங் தேவை, ஒரு ப்ரொஃபஷனல் ஆன்லைன் கோச்சிங்ல நான் இருக்கணும் அப்படின்னா நியர்லி அது ஒரு நெகோஷியபிள். ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்கும். ஒரு ஒரு காஸ்ட் அப்ராக்சிமேட்லி சேம் அமௌண்ட் ஒரு 80,000 எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1,60,000ல முடிஞ்சிடும். அதே சமயத்தில் நீங்க காலேஜ் ஆஃப் ஸ்டடீஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா அது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் காஸ்ட். காலேஜினுடைய காஸ்ட் கூட இருக்கும், பிளஸ் ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகே. அப்புறம் இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு டூரிங் ஸ்டடி
காஸ்ட் தான். சிஏ முடிச்ச பிற்பாடு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது நீங்க வேலை பார்க்க நீங்க வருஷத்துக்கு வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க கட்டிடலாம். சந்தா வருஷ சந்தான்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி நீங்க கட்டுறது. Then we are going to talk about ACCA of UK competency framework. Explore the knowledge, skills and values that make our members among the world's most highly sought after finance professionals. அவங்க என்ன சொல்றாங்க, வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்ப்போம். இதுதான் வந்து ஏசிசியினுடைய இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிளியரா இல்லாட்டி பரவாயில்ல, நான் உங்களுக்கு டீட்டெயிலா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல வந்து மெயினா நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியதுனாக்கா ஃபவுண்டேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் 2 ஸ்டேஜ் தாங்க. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜை நாலேஜ் டொமைன் ஒரு 3 பேப்பரு, அடுத்த ஸ்கில்ஸ் டொமைன்ல ஒரு 6 பேப்பர், மொத்தம் 9 பேப்பர் ஆச்சா. தென் தெர் இஸ் எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் மாடல் ஒரு பேப்பர், மொத்தம் 10 பேப்பர் ஆச்சு. அடுத்தது ப்ரொஃபஷனல்ல 4 பேப்பர் தான். அதுல கம்பல்சரி எசென்சியல்னு சொல்ற 2 பேப்பர் which is strategic business leader and strategic business reporting 2 பேப்பர். then there is a choice of 4 paper out of which 2 paper you must select. இத பத்திலாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ட்ரி லெவல் டிஃபரெண்ட்லாம் இருக்குது. ஏன்னா நீங்க வந்து +2 முடிச்சதுக்கு பின்னாடி +2 ஈக்குவலண்டா தான் நாலேஜ் லெவல்ல ஜாயின் பண்ணலாம். ஒரு அட்வான்ஸ் டிப்ளமா நீங்க பண்ணிட்டா, இப்போ யூகேல எல்லாம் HNDன்னு இருக்கு, ஹையர் நேஷனல் டிப்ளமா. அது வந்து மோர் தென் +2 குவாலிஃபிகேஷன். அது இருந்துச்சுனாக்கா, இல்லை கிராஜுவேஷன் அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா, நீங்க நேராக அப்ளைட் ஸ்கில்ஸ் முடிச்சுட்டு ப்ரொஃபஷனலுக்கு போய்க்கலாம். இந்த ரூல்ஸ்லாம் நீங்க அதில் பார்க்கலாம். பட் ஒன்ஸ் யூ வாண்ட் டு கோ ஃபார் ACCA, யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ கேன் கிவ் யூ தட் டீட்டெயில்ஸ். இதான் வந்து சப்ஜெக்ட் டைட்டில்ஸ். நாலேஜ் டொமைன்ல என்னென்ன இருக்கு, அக்கௌண்டன்ட் இன் பிஸ்னஸ் பற்றி ஒரு டொமைன் ஒரு பேப்பர், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அப்புறம் ஃபைனான்சியல் அக்கௌண்ட். இதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி இருக்கும் பெரும்பாலும், 2 hours எக்ஸாம் அப்படிதான். அப்புறம் வந்து கார்பரேட் அண்ட் பிஸ்னஸ் லா, பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், டாக்ஸேஷன் அண்ட் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், இந்த மாதிரி இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு பார்க்கலாம். அப்புறம் எசென்சியல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க பிடிஎஃப்ல நீங்க பார்க்கலாம். இது வந்து just a map. This also all slides available in my PDF. You can see என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் எப்படி இன்னொரு ஹையர் லெவல்ல மேப் பண்ணிக்கலாம். உதாரணமா நீங்க ஃபவுண்டேஷன் லெவல்ல ஆடிட் அண்ட் அசூரன்ஸை பத்தி படிக்கிறீங்க, அது வந்து ப்ரொஃபஷனல் லெவல்ல எப்படி கனெக்ட் ஆகுது, அட்வான்ஸ் லெவல்ல போகுது அப்படிங்கிறத நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாடல்ஸை பத்தி உள்ள டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ்ல மொத்தங்கள் 9 பேப்பர்ஸ். அதுல வந்து நாலேஜ் மாடல் 3 பேப்பர்ஸ், ஸ்கில்ஸ் மாடல் 6 பேப்பர்ஸ், தென் எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் 1, அப்புறம் ப்ரொஃபஷனல் லெவல்ல 2 மாடல்ஸ் இருக்கு, எசென்சியல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இது நம்ம பார்த்தோம். கொஸ்டின்ஸ் ஆர் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் டைப்ல இருக்கும், அப்புறம் மல்டிபிள் டாஸ்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். மல்டிபிள் டாஸ்க்னா வேரியஸ் டாஸ்க், ஒரே கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் டாஸ்க் கால்குலேஷன்லாம் வர மாதிரி கொஸ்டின் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அண்ட் இன் மை டிப்ஸ் ஃபார் குவிக் வின், அதில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து எக்ஸாம் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா, ஆன் டிமாண்ட் சிபிஇ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுதலாம். அப்புறம் வந்து அதே கம்ப்யூட்டர் பேஸ்டு செஷன் பேஸ்ல எழுதலாம். அதாவது ஒரே செஷன்ல போய் 4 பேப்பர் தனித்தனியாக எழுதுறது, இல்லைன்னா ஒவ்வொரு பேப்பராக கூட நீங்கள் எழுதிடலாம். உதாரணமாக சிஏவோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து மாடுலாக எழுதுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒவ்வொரு பேப்பராக கூட நீங்கள் எழுதிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் ஸ்டடிங் ஃபார் தி ACCA 13 எக்ஸாமினேஷன் நம்ம பாஸ் பண்ணோம்னா we are just completing ACCA. அப்புறம் அதனுடைய ட்ரைனிங் ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் இந்த டீட்டெயில் மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு அனுப்பி தருவேன். ஓகே, எக்ஸாம் ரெகுலேஷன்ஸ் பற்றி இந்த டீட்டெயில் இட் இஸ் தேர். ஓகே, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் 10 years டு பாஸ் ஆல் த எக்ஸாமினேஷன். அதுக்காக நீங்கள் வந்து 10 year எடுத்துக்கலான்ட்டு இருக்க வேண்டாம். மேக்ஸிமம் டைம் என்னது 10 yearக்குள்ள ஒருத்தர் முடிக்கலைன்னா then you have to restart again register and then start again with claiming with the any exemptions. ஓகே, இதனுடைய காஸ்ட் என்ன பார்க்கலாம். இப்போ காஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்க, ஒவ்வொன்றுக்கும் ஸ்டெல்லிங் பவுண்ட்ல நீங்கள் பே பண்ணணும். அதனுடைய இந்தியன் வேல்யூ அப்பப்போ உள்ள கரன்சி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வேல்யூ இருக்கும்.
ஒவ்வொரு பேப்பர் படி நீங்கள் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். திஸ் இஸ் த ரஃப் எஸ்டிமேஷன். இதனுடைய ஓவரால் காஸ்ட் எப்படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ராக்சிமேட்லி 4.5 lakh வரும். இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற இந்தியன் மணி வேல்யூ காஸ்ட் மட்டும் உங்களுக்கு இந்த அளவு வரும். அதாவது ஆவரேஜாக ஒரு 5 lakhs வரும். இதே வந்து சில இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதில் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணினா 14 பேப்பர்ஸு ஒரு 5.6 lakh வரும். அப்புறம் பிகாம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் இருந்தாக்கா 3.75 lakh, ஏன்னா ஒரு 4 பேப்பர்ஸ் எக்ஸாம்ஷன் கிடைச்சிடும். அப்புறம் ஏசிசிஏ வந்து சிஏ முடிச்சவங்க போய் பண்ணோன்னா ஒரு 5 பேப்பரில் பண்ணிடலாம். அவங்களுக்கு ஒரு 1.8 lakhல ஏசிசிஏ பண்ணிக்கலாம். சிஏ முடிச்சவங்க ஏன் ஏசிசிஏ பண்ணணும், இந்த டீட்டெயிலாக நம்ம பிற்பாடு நம்ம பார்க்கலாம். இது வந்து பேசிக்கா உள்ள காஸ்ட். இது அல்லாம எனக்கு கூடுதலா ஒவ்வொரு பேப்பருக்கும் டியூஷன் வேணும் அப்படின்னாக்கா அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு 8 to 10,000 இந்தியன் ருபீஸ் டியூஷன் காஸ்ட். உதாரணமா இப்ப நான் இல்லை, இப்போ நானே ரெடியா இருக்கேன், என்கிட்ட வந்து நீங்க டியூஷன் படிச்சுக்கிறீங்கன்னாக்கா ஒவ்வொரு பேப்பருக்கும் எல்லா பேப்பருக்கும் நீங்க டியூஷன் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு பேப்பருக்கும் அப்ராக்சிமேட்டா 8,000 to 10,000 நான் சார்ஜ் பண்ணலாம். இல்லை ஒரு 5,000 6,000 சார்ஜ் பண்ற சில ப்ரொஃபஸர் சில டீச்சர் இருப்பாங்க. 15,000 20,000 கேட்குற டீச்சர்ஸும் இருப்பாங்க. அது மாதிரிலாம் நீங்க வந்து தேடிக்கலாம். இது ஒரு ஆவரேஜ் ஒரு எஸ்டிமேஷனுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது ஓவர்வியூ அபவுட் சிபிஏ கோர்ஸ். இப்போ சிபிஏ கோர்ஸை பற்றி உள்ள பேட்டர்ன்ஸ், சிலபஸ். சிபிஏ சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட், Association of Institute of Certified Public Accountant, that is vision statement. The world leader in driving vitality, relevance and quality across the accounting profession, furthering its true trust and influence. Values, என்னென்ன வேல்யூஸ்? இன்டெகிரிட்டி, பேஷன், இன்னோவேஷன், கொலாபரேஷன். இதான் வந்து அவங்களுடைய மெயின் வேல்யூஸ். 4 பேப்பர் தாங்க. 4 பேப்பர்னா ரொம்ப ஈஸியா, ஆகா என்னடா அது சிஏனுடைய 20 பேப்பர்ஸ், ஏசிசிஏனுடைய 14 பேப்பர்ஸ் இல்லை 13 பேப்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிபிஏனுடைய 4 பேப்பர்ஸா அப்படின்னு மல்லாந்திர வேணாம். சிபிஏ வந்து ஆஃப்டர் யுவர் கிராஜுவேஷன் அண்ட் நார்மலி 3 years எக்ஸ்பீரியன்ஸ். அது 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணா, இல்லைன்னா நீங்க சிபிஏ எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு போய் சிபிஏவை கிளைம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது 4 பேப்பர்லயே எல்லா மேட்டரும் இருக்கும். அந்த அளவுக்கு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு சிலபஸ்ல வெயிட்டேஜ் இருக்கும். அதனால டோன்ட் டேக் இட் தட் ஈஸி. ஓகே, ஸோ இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஒரு மாடல், ஆடிட்டிங் அண்ட் அட்டஸ்டேஷன் ஒரு மாடல், ரெகுலேஷன் எல்லா லாவை பற்றியும் உள்ள மாடல், தென் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் கான்செப்ட், எக்கனாமிக்ஸ் எல்லாத்த பற்றியும் உள்ள மாடல். இப்போ நீங்கள் ஒவ்வொரு சிஏல ஏசிசிஏல உள்ள சப்ஜெக்டை இதில் கொண்டாந்து லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 2-3 பேப்பராக இருக்குது, இதில் ஒரே பேப்பரில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். CPA, the title name is Certified Public Accountant. It is the highest accounting credential in the United States. CPA ensures global recognition for accounting and finance professionals. With academic content organized over just 4 exam parts and the designation achievable in less than 12 months, the CPA designation offers an extensive value proposition. இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஆசையா இருக்கும். உண்மையும் கூட சில விஷயங்கள்ல. ஏன்னா சிஏ வந்து 5.5 yearsங்கிறோம் ஆஃப்டர் +2க்கு. ஆனால் ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு நியர்லி அரௌண்ட் 3.5 years இல்லை ஒரு 4.5 years ஆயிரும் சிஏக்கு. ஆனால் இங்கே வந்து ஆஃப்டர் கிராஜுவேஷன் இஃப் யூ ஆர் காம்படன்ட் டு ஸ்டடி ஈவன் 12 months யூ கேன் அச்சீவ் சிபிஏ. ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட அதெல்லாம் வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகள்லாம் இருக்குது. இருந்தாலும் we have to wait for that comparative analysis before jumping into that water. Okay, international credibility இருக்கு சிபிஏனாக்கா. ஸ்ட்ராங் நாலேஜ் பேஸ், ஆடிட்டிங், அக்கௌண்டிங், யூஎஸ் கேப், இதை பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம இந்த படிப்பில் படிக்க போகிறோம். ஓகே, கேரியர் ப்ரொகஷன்ஸ் கிடைக்குது பிக் 4ல, மல்டிநேஷனல் கம்பெனிஸில், இந்த மாதிரி நிறையா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த சிபிஏல ஒரு குவாலிட்டி. கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் சிபிஏக்கு நல்ல வேல்யூ இருக்குது. அப்புறம் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி, கிரெடிபிலிட்டி, இந்த ரெகுலேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நீங்கள் காணொலியில் ஸ்பீச்சை விட
என்னுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் நான் இதெல்லாம் அனுப்பித்தரேன் உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா. அப்புறம் வந்து முக்கியமாக இந்த ஒவ்வொரு ரூல்ஸ் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நியர்லி அரவுண்ட் so many ஸ்டேட்ஸ் இருக்கு யூஎஸ்ல. ஒரு 50 to 55 ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நீங்க என்ரோல் பண்ணிக்கிட்டு எந்த ஸ்டேட்டை நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரெகுலேஷன் கொஞ்சம் மாறும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் எல்லாமே நீங்க அட்டன் பண்ணணும். பட் ஆனால் எக்ஸாமினிங் பாடி வந்து இந்த ஒரே இதுதான், ஏஐசிபி இதுதான். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். there are lot of institutions giving that kind of coaching and direction and helping you to go to continue the US studies. ஒவ்வொரு மாடலை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் மாடல் ஒரு சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 90 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குங்க. அப்புறம் 7 டாஸ்க் பேஸ்ட் சிமுலேஷன் இருக்கும். இந்த டாஸ்க் பேஸ்ட் சிமுலேஷன் தான் என்னன்னாக்கா ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து ஃபில் அப் த பிளாங்க், மேட்ச் த ஃபாலோயிங், அப்புறம் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதுகிற மாதிரி உள்ள சிஸ்டம்ஸ், அப்புறம் வந்து ஒரு கேஸ் கொடுத்துட்டு அதுலேயே வந்து ஒரு சர்ச் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்ச் இன்ஜினில் நம்ம போய் என்ன கோடுன்னு கண்டுபிடிச்சி அதை போடணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் கான்ட்ராக்டில், அதுக்கு என்ன லா அப்ளை ஆகும், என்ன இது அப்ளை ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் நம்ம வந்து அங்கே இது பண்ணணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த சர்ச் இன்ஜினில் போய் அவங்க கொடுக்குற கோடில் தான் நம்ம வந்து அந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து கொடுக்கணும். பட் எல்லாமே இருக்கும், ஆனால் நம்ம தேடி எடுத்து அந்த கோடை நம்ம போடணும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்ம நினச்சிட முடியாது. unless you are thoroughly studying and you understand which provision is in which law, which content, so you can select it. அது நம்ம பார்க்கலாம். focus on the இந்த மாதிரி எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம், focus on the main topics and concepts. You can't possibly know everything on the FAR exam, so that is important. Okay, focus on the main information that is tested. Okay, அடுத்தது வந்து regulations exam. So this also all having multiple choice questions, task based simulations. இதை பற்றிலாம் என்னுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில், அது எவ்வளோ மார்க் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு, எவ்வளோ டைம் கொடுத்துருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஓகே. ஸோ அடுத்தது சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன், சிபிஎஸ் சிலபஸ் எப்படி இருக்கும், ஆப்ஜெக்டிவ் பேட்டர்ன் எல்லாமே இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்னுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டாஸ்க் பேஸ்ட் சிமுலேஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று ஒன்றா அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று ரிசர்ச் டைப்பு, நம்மளே வந்து அந்த சிஸ்டத்துலேயே இருக்கும், நம்ம ரிசர்ச் பண்ணி என்ன கோடோ அதை நம்ம கொடுத்துடலாம். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நம்ம தெர் பி ஆன்சர் இன் போத் சைட், யூ கேன் சி விச் இஸ் த கரெக்ட் மேட்சிங். fill in the blank இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட், ஏன்னா அந்த பர்டிகுலர் கீவேர்ட் எல்லாம் நல்லா தெரிஞ்சாதான் we can complete that. And journal entries, this is also little bit complicated. You have to properly understand the flow and properly understand the accounts title. அப்போ நம்ம அந்த journal entries நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த டாஸ்க் பேஸ் கொஸ்டின்ஸுக்கு உள்ள மெத்தட்ஸ். இதுவும் நான் வந்து என்னுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு நான் அனுப்பி தருவேன். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒய் ஒன்லி 2 to 4 எக்ஸாம் ஃபார் யூஎஸ்சிபிஏ சிஎம்ஏ. இப்போ யூஎஸ் சிஎம்ஏ வந்து கம்பேர்ட் டு இந்தியன் சிஎம்ஏ, ஆனால் அது வந்து இந்தியன் சிஎம்ஏவும் அரௌண்ட் நியர்லி 20 பேப்பர்ஸ், ஆனால் யூஎஸ் சிஎம்ஏ வந்து ஜஸ்ட் ஒன்லி 2 பேப்பர்ஸ் ஒன்லி, சிபிஏ வந்து ஜஸ்ட் 4 பேப்பர்ஸ் ஒன்லி. ஏன்? யூஎஸ் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் காம்ப்ளிமெண்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன், அது ரொம்ப முக்கியம். யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு பிற்பாடு தான் இந்த யூஎஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கு, அது ஒரு முக்கியமான காரணம். தென் த வெயிட்டேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் இஸ் ரிமைன் சேம் இருக்கும், அந்த எக்ஸாமினேஷன் டைம் கொஞ்சம் கூட இருக்கும், அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ஸ்டடி இட்ஸ் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.
அப்புறம் சிபிஐனுடைய காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் $4,400 ஒன்லி பேபிள் டு த இன்ஸ்டிடியூஷன். வேற டியூஷன் ப்ரொவைடர் இல்லை, அது வந்து அடிஷனல் காஸ்ட். ஸோ அதை நீங்கள் பார்த்து அதில் வந்து இப்போ ஓவர்சீஸ் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா சிபிஏ கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோர்ஸ் ப்ரொவைடர்னு நிறைய பேர் இருக்காங்க. பெக்கர், சர்ஜன், வெய்லி, ரோஜர், கிளைம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நானே சிஎம்ஏ படிக்கும்போது கிளைமில் தான் படித்தேன். அவங்களுடைய மெட்டீரியல் வாங்கி படித்தேன். இட் வாஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ டு பாஸ் தட் எக்ஸாம். இந்த மாதிரி நான் பட் ப்ளீஸ் மேக் ஷூர் தட் ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் எனி ஒன். ஓகே, that is be one-on-one discussion because everybody has a different view, different capacity to understand. Accordingly the course and price, we have to see that thing and accordingly match it. For some maybe locally உங்களுக்கு டியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலோ இருக்கலாம். அவங்கள்ட்ட கூட வந்து தெல் பி அ பெஸ்ட் சாய்ஸ். இப்போ என்னுடைய ஏரியாவில் இருக்கவங்க வந்து மேபி மை அகாடமி ஐ கேன் டூ த பெஸ்ட், நான் சொல்லிக்கலாம். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு எவாலுவேட். ஓகே, அந்த மாதிரி உள்ள சான்ஸ் இருக்கு. இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு காலேஜ் ஆஃப் ஸ்டடியை விரும்புவாங்க. +2 முடிச்சதுக்கு பிறகு ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஃபன் இன் காலேஜ், ஐ வாண்ட் டு லாக் பார்க் இன் காலேஜ் அப்படிம்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஓகே லெட் ஹிம் ஹேவ் தட் திங், ஒரு லெட் ஹிம் என்ஜாய், குட் ஃப்ரெண்ட்ஷிப் நெட்வொர்க், அதெல்லாம் இருக்கு. அதுலேயும் வந்து நன்மைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய சிறந்த காலேஜில் போய் நீங்கள் வந்து பிள்ளைங்களை சேர்த்துருங்க. சில காலேஜஸ் வந்து அவங்களே ப்ராமிஸ் பண்ணுவாங்க, எங்கள்கிட்ட டிகிரி பண்ணால் யூ கேன் டூ ஏசிசிஏ ஆர் சிஏ அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி காலேஜஸ் வில் பி பெட்டர் சாய்ஸ். அதை நம்ம பார்க்கலாம். இல்லைனா மற்றவங்க எனக்கு இமெயில் அனுப்புங்க. யூ கேன் ஆல்சோ சர்ச் ஃப்ரம் கூகுள், யூ கேன் கெட் சோ மெனி அண்ட் எவாலுவேட் அண்ட் தென் கோ ஃபார் தட். வி வில் டிஸ்கஸ் தட் பாயிண்ட் ஆல்சோ லிட்டில் லேட்டர். இது ஒரு சாம்பிள் கோட், ஒரு கோர்ஸ் ப்ரொவைடர் கொடுத்துருக்க சாம்பிள் கோட் துபாயிலே இருக்கு. I'm not recommending, but just I'm showing it as a sample quote. ஒரு approximately 20,000 dirham வருது full class attend பண்ணி ஒரு சிபிஏ கோர்ஸ் முடிக்கிறதுக்கு. ஸோ தட் இஸ் ஒரு 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 சின்ன மாடல் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் என்னங்க, we are going to compare, brief comparison CA, ACCA, CPA. இது கம்பேர் பண்ணணும், ரொம்ப முக்கியமான இது. ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கு, பாயும் ஆற்றில் நீ வீழ்ந்த பின்னால் நீந்துவதால் பயனேது. அடுத்தது இப்ப சமீப கண்ணதாசன் பாடல் ஒன்று இருக்கு, பாதை வகுத்த பின்னே பயந்தென்ன லாபம், பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி சொல்றேன். இப்ப when you are in the stage not yet decided, then you have to wait and see all these details, make your SWOT analysis and then jump into that water. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இவனை நிப்பாட்டி வச்சிருக்கேன். 1 minute பாய்தான் ஆத்துல வெயிட் அப்படிங்கிறேன். நம்ம வந்து வெயிட் டு சி திஸ் கம்பேரிஷன். ஏன்னா சில பேர் வந்து சொன்ன உடனே இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் என்ன ஜாயின் பண்ணணும் நம்மளும் ஜாயின் பண்ணிடுவோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. வாட் இஸ் யுவர் பொசிஷன், வாட் இஸ் யுவர் நீட், வாட் இஸ் யுவர் கெப்பாசிட்டி, வாட் இஸ் யுவர் காம்படன்சி லெவல், அண்ட் தென் அக்கார்டிங்லி யூ ஹேவ் டு மூவ். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கேள்விக்கு பதிலே அதான். வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ டிபெண்ட்ஸ் ஆன் வேர் ஆர் யூ அண்ட் வேர் யூ வாண்ட் டு மூவ் ஃபார் யுவர் கேரியர் ஃபியூச்சர். இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த காம்படன்சி ஃப்ரேம்வொர்க் பார்த்தோம் இல்லையா, தே ஆர் ஆல் ஈக்குவல். இந்த மூணுமே சிஏ, ஏசிசிஏ, சிபிஏ ஈக்குவல். குளோபல் ரெகக்னிஷன் இருக்கு, மல்டிநேஷனல் கம்பெனிஸ், பிக் ஃபோர் டிமாண்ட்ஸ்லாம் இருக்கு. டிஃபரன்ஸ் இன் ரீஜனல் நீட்ஸ், அது ரொம்ப முக்கியம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் கவர்மெண்ட்ல கேட்டால் சிஏ தான் சொல்லுவாங்க, யூகேல கட்டினா ஏசிசிஏ சொல்லுவாங்க, யூஎஸ்ல கட்டினா சிபிஏ சொல்லுவாங்க. சரி, வேர்ல்டு மார்க்கெட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். யூகேனுடைய டாமினேஷன் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்குது. அப்புறம் யூஎஸ்னுடைய டாமினேஷன் நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்கு. இந்தியன் கம்பெனிஸ் அப்கோர்ஸ் இந்தியன் நாலேஜ் சிஏனுடைய இது வந்து வேர்ல்டு ரெகக்னைஸ்ட். அதனால அங்கேயும் வந்து நிறைய பிக் ஃபோர் ஆர்கனைசேஷன் பூரா சிஏ அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க. அந்த வகையில் உள்ள வாய்ப்புகள் இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு மெயினான கீ ஆன்சர் எங்க இருக்குன்னா, த டிஃபரன்ஸ் இஸ் மெயின்லி இன் லீகல் ஃப்ரேம்வொர்க். ஏன்னா இந்தியாவில் சிஏ வந்து இந்தியன் லா படி பார்ப்போம், ஏசிசிஏல அதே கான்ட்ராக்ட் ஆக்ஷன்
ஆக்ட், கமர்ஷியல் ஆக்டை பற்றிலாம் படிக்கிறது, கம்பெனி ஆக்ட்லாம் படிக்கிறது யூகேனுடைய ஆக்டை பார்ப்போம். அதே மாதிரி சிபிஐல யூஎஸ் ஆக்ட் இருக்கும். ஸோ த லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி வேரிங். அப்புறம் வரி விதிப்பு, டாக்ஸேஷன், டாக்ஸ் லாவும் டிஃப்ரெண்ட் இன் ஆல் த த்ரீ. அப்புறம் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர், இந்தியாவில் வந்து இந்தியாவினுடைய கண்ட்ரோலுக்கு தகுந்த ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர், இந்தியாவுடைய கம்பெனிஸ் ரெகுலேஷன் எப்படி இருக்கோ அந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி உள்ள ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். இப்போ மல்டிநேஷனல் கம்பெனி யூஎஸ், யூகேலாம் ஐஎஃப்ஆர்எஸ் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அது வந்து எங்க இருக்குது. அப்புறம் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் தேவைப்படும். இதெல்லாம் வந்து எந்த கோர்ஸ்ல நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்றோமோ அதெல்லாம் வந்து பொறுத்து நம்ம வந்து எந்த கோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா இப்போ வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் என்னன்னாக்கா, எல்லா கோர்ஸ்லயுமே இப்போ வந்து சிஏல வந்து இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனும் ஒரு பார்ட்டா இருக்குது, ஐஎஃப்ஆர்எஸும் அதுல இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் தயங்காம கூட நம்ம டிசைட் பண்ணலாம். இருந்தாலும் we have to see all other details before concluding. இப்போ ஒண்ணு பார்ப்போம். ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். எது சிம்பிளிசிட்டி, சிஏ, ஏசிசிஏவா, சிபிஏவா? இப்போ சிம்பிளிசிட்டின்னா என்ன? மொத்தம் வந்து சிஏ பண்றதுக்கு இப்போ நல்ல சிஏ படிச்சவங்க வேண்டாம், வா ரொம்ப சிம்பிள் தான் இது, 4.5 வருஷம் 5 வருஷத்துல முடிச்சிடலாம். 4 ஸ்டெப்ஸ்: ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், அப்புறம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், ஃபைனல். ஒரு வருஷமும் 2 விண்டோ இருக்கும். அதாவது ஜூன்ல நவம்பர்ல எக்ஸாம் எழுதிக்கலாம், ஸ்ட்ரைட்அவே நீ போய்க்கலாம். நோ நீட் ஆஃப் காலேஜ் அண்ட் நோ அட்டெண்டன்ஸ், செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு போய்க்கலாம், சிம்பிளா இருக்கு. அப்புறம் ஏசிசியில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் தான், 14 பேப்பர்ஸ். அதில் வந்து நீங்கள் வந்து மற்ற இதில் 4 பேப்பர் ஒன்றா கூட எழுதிக்கலாம், இல்லை ஒவ்வொரு பேப்பராக கூட நீங்கள் முடிச்சுட்டு எழுதிக்கலாம். சிபிஐ அப்படிதான், ஒவ்வொரு பேப்பராகவும் எழுதிக்கலாம், 4 பேப்பரும் ஒன்றாவும் எழுதிக்கலாம். ஆஃப்டர் டிகிரி ஜஸ்ட் 4 ஸ்டெப். ஸோ இது வந்து உங்களுடைய அந்த சிலபஸ்லாம் பார்த்த பிற்பாடு எது சிம்பிள் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுக்கான இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் தான் நான் சொன்னது. தென் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டேபிள் பார்த்தோம் இல்லையா, பிரீஃப் தான், ஒரு எஸ்டிமேட்டட் தான். வி ஆர் அஸ்யூமிங் தட் யூ ஆர் நாட் லாக்கிங் இன் யர் காலேஜ். எக்ஸ்ட்ரா டியூஷன், இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த காஸ்ட்டு என்கிட்ட வந்து டியூஷன் சொன்னாக்கா என்னுடைய சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி யார்கிட்ட போனாலும் அவங்களுடைய காஸ்ட் ஒன்று இருக்கும். அவங்க ஒரு இன்டர்மீடியேட்ரி டியூஷன் ப்ரொவைடர்ஸ், அவங்க மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. தே வில் கிவ் எக்ஸ்ட்ரா டியூஷன் ஆர் ஸ்டடி மெட்டீரியல். தே வில் ப்ரொவைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த பேசிக் ஸ்டடி மெட்டீரியல். உதாரணமா ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் சம் போடணும் அப்படின்னா நான் டியூஷன் கொடுக்கும்போது என்னுடைய வீடியோ லெக்சரில் அதே எடுத்து நான் போட்டு காமிச்சு உங்களுக்கு ஒரு வாக் த்ரூ மாதிரி காமிப்பேன். இல்லைன்னா ஐ வில் கிவ் யூ எ லெக்சர் ஸ்பீக்கிங், இல்லைன்னா ஐ வில் கிவ் யூ எ பிடிஎஃப் டாக்குமெண்ட் சென்டிங் யூ வித் தட் எக்ஸ்பிளனேஷன். இதுதான் வந்து ஒரு டியூஷன் ப்ரொவைடர் மேக்சிமம் கொடுக்கக்கூடியது. மற்றபடி பேசிக்காக உள்ள ஸ்டடி மெட்டீரியல் இந்த எல்லாமே வந்து கொஸ்டின் பேங்க் எல்லாமே வந்து அந்தந்த இன்ஸ்டிடியூஷனே ப்ரொவைட் பண்ணுது, அது ஆல்ரெடி இருக்குது. எக்ஸ்ட்ரா இந்த டியூஷன் ப்ரொவைடர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்கும். அந்த காஸ்ட்டை இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ நியர்லி 1.6 லேக்ஸ் சிஏக்கு, 4.15 லேக்ஸ் ஏசிசிஏக்கு வரும், கிரேட்டர் தென் 6 லேக்ஸ் சிபிஏக்கு வரும். இந்த காஸ்ட்டையும் நீங்க பார்க்கணும், வெதர் யூ ஆர் அஃபோர்ட் டு. அப்புறம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மட்டும் சிஏல தேவைப்படும். இதுலேயும் வந்து ஏசிசிஏலையும் 3 இயர்ஸ் ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் தேர். நீங்கள் என்னென்னா படிச்சுக்கிட்டே ட்ரைனிங்கை பண்ணிக்கலாம். சிஏல என்னன்னாக்கா இன்டர்மீடியட் பண்ணதுக்கு பிற்பாடு அட்லீஸ்ட் 2.5 இயர்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சதுக்கு பிற்பாடு தான் ஃபைனலுக்கு போக முடியும். அந்த ஒரு சின்ன ஒரு டிலே ஃபேக்டர் அதில் இருக்குது. சிபிஏ வந்து ஹைலி ஃப்ளெக்சிபிள். இஃப் யூ ஆர் கிராஜுவேட் யூ கேன் கம்ப்ளீட் சிபிஏ. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் காமிச்சிட்டு சிபிஏ டைட்டில் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை கொண்டு போகலாம். அப்புறம் பாஸ் அவுட் பர்சன்டேஜ் அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இது வரைக்கும் சிஏல பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாக ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 44%, 100 பேரில் 44 பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்மீடியேட் ஒரு 24% பாஸ் பண்ணுறாங்க. ஃபைனலில் வந்து ஒரு 15%. மீதி பேர் வந்து அதுக்காக ஃபைலாக போய் வீட்டில் உட்காந்துருவாங்கன்னு இல்லை, மேபி செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்ப்டில் அவங்க வந்து பாஸ் பண்ணி தே ஆர் பிகமிங் சிஏ.
வெரி ரேரா சம் பீப்புள் வந்து அவங்க வரமாட்டாங்க. அவங்க அந்த லெவல்ல ஈவன் வந்து சிஏ இன்டர்மீடியேட் முடிச்சுட்டாலே நெறைய பேரு பெரிய அக்கவுண்டன்ட்டா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அ அதுவும் இருக்கத்தான் செய்யுது. ஆடிட் ஃபார்ம்ல கூட அவங்க வேலை பார்த்துக்கிட்டு அப்படி இருந்துருவாங்க. ஓகே. அப்புறம் ஏசிசிஏ பார்த்தீங்கன்னாக்கா 40-50% பாஸ் கிடைக்குது. அண்ட் சிபிஐல வந்து 45-55% இந்த மாரி ஒரு ஆவரேஜ் ரேட்டிங். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெனரல் ட்ரெண்ட் வந்து இப்படி இருக்குது. அப்புறம் ஹிஸ்டரி அண்ட் குளோபல் ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஏசிசிஏ பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் ஸ்டோரி. ஏன்னா இந்தியா வந்து ஆஃப்டர் ஃப்ரீடம் 1949க்கு பிற்பாடு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன்ஸ்டிடியூஷனுடைய ரெப்புடேஷன் வருது. அதுக்கு முந்தி பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டு. அப்புறம் சிபிஏ வந்து அதுவும் வந்து நியர்லி 100 இயர்ஸ் 1887ல இருந்து ஆ வருது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பினுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கம்பேர் பண்ணலாம். அப்புறம் ட்ரஸ்டீஸ் வேர்ல்டு பூரா ட்ரஸ்ட் பண்றாங்க இல்லையா? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கவர்ன்மெண்ட் வில் ட்ரஸ்ட் மோர் சிஏ. இப்ப சிஏஜிஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சிஏக்கு தான் உள்ள சான்சஸ். ஏன்னா, இந்தியன் லா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். யுகேல வந்து அரவுண்ட் 180 யுகே அண்ட் அரவுண்ட் 180 கண்ட்ரீஸ். அப்புறம் யுஎஸ் அண்ட் குளோபல் அட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல எல்லாம் இந்தியாவுல உள்ள மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல கூட சிபிஏக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்க்கணும். அப்புறம் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் எத்திக்ஸ் 3லயுமே கவரா இருக்கு. அத நம்ம வந்து ஒரு கம்பேரேட்டிவா பார்க்க வேண்டியதில்ல. எல்லாத்துலயுமே அது இருக்குது. அப்புறம் பிராக்டிஸ் ஏரியா ஆஃப் கன்சர்ன். அது ரொம்ப தோஸ் ஹூ வாண்ட் டு பிராக்டிஸ் அஸ் எ சிஏ இன் இந்தியா. இப்ப நான் இந்தியாவுல தான் பிராக்டிஸ் பண்ண போறேன். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அப்படின்னா, சிஏ இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். அப்படி பார்க்கணும். அதே மாரி நான் வந்து முடிச்ச உடனேயுமே ஓவர்சீஸ்ல போய் ஒர்க் பண்ண போறேன். இல்ல யுகே சைட்ல யூரோப்பியன் கம்யூனிட்டில போய் ஒர்க் பண்ண போறேன். அ யு அந்த மாரி யுகே டாமினேட் கண்ட்ரீஸ்ல இருக்க போறேன். அப்படிங்கிற மாரி பார்த்தாக்கா, இந்த ஏசிசிஏ ஆர் சிபிஏ வில் பி பெட்டர் சாய்ஸ். இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் சிபிஏ, ஏசிசிஏ மோர் வேல்யூபிள். அதனால சிஏக்கு வேல்யூ இல்லன்னு சொல்ல முடியாது. சிஏக்கும் அங்க டிமாண்ட் இருக்குது. பட் சிபிஏ ஹேஸ் ஹையர் ஹேண்ட் ஆன் தட் திங்ஸ். அது ஒண்ணு முக்கியம். உதாரணமா ஒரு பெரிய கான்சர்ன்ல 2 பேர் தேவைப்பட்டா சிபிஏவும் எடுப்பாங்க, சிஏவும் எடுப்பாங்க. ஆனா சிபிஏ வில் பி த சுப்பீரியர், சூப்பர்வைசர் அந்த மாரி சில விஷயங்கள் அங்க இருக்கும். அத நம்ம பார்க்கலாம். அதனால நெறைய சிஏக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷரா இருப்பாங்க. அவங்க கல்ஃப் கண்ட்ரிக்கு வந்தோனமே செய்யக்கூடிய ஒரே வேலை என்னன்னா, 6 மாசம் டக்குன்னு போய் சிபிஏ படிச்சுட்டு, சிபிஏ கையில வாங்கிருவாங்க. அந்த அளவுக்கு சிஏ உள்ள குவாலிட்டி இருக்கு. அதையும் நீங்க மறந்துடக்கூடாது. அது வந்து அந்த பிளஸ் பாயிண்ட் அதையும் நீங்க பார்க்கணும். ஜஸ்ட் ஒன்லி வாட் இஸ் த மார்ஜினல் ஸ்டடி தேவை என்ன? அப்படிங்கிறது என்ன கொஞ்சம் கூடுதலா தேவைப்படுது. நான் அத பார்த்துட்டேன். அப்படின்னா, அத வந்து நம்ம பார்த்துட்டு, ஓகே. இப்ப இப்ப நம்ம வந்து மன்னார்குடியிலேருந்து மெட்ராஸ் போறோம். ஒருத்தன் வந்து நான் மெட்ராஸ் போறேன். மெட்ராஸ போய் பார்த்துட்டு வர்றேன். கும்பகோணத்தையும் பார்த்துக்கிறேன்ட்டு நெனைக்கிறான். ஒரு 1 மணி நேரம் கும்பகோணத்தில இறங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, கோயில் குளம்லாம் பார்த்துட்டு, ஏறிர்றான். அவன் பெருமையா சொல்லிக்கிருவான். நான் வந்து கும்பகோணமும் பார்த்தேன், மெட்ராஸும் பார்த்தேன்ட்டு. அது மாரி சிஏ முடிச்சுட்டு போம்போது, இதையும் தெரிஞ்சுக்கிட்டு, அத பத்தி அந்த மார்ஜினல் ஸ்டடி மாரி, அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, பிகம் சிபிஏ அண்ட் சிஏ. ஸோ இல்ல ஏசிசிஏ அந்த மாரி நம்ம வரக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே இருக்குது. அதே சமயத்தில ஐ டோன்ட் வாண்ட் டூ ஸ்ட்ரகிள் ஃபார் 5 1/2 இயர்ஸ். ஐ நோ த சப்ஜெக்ட். ஐ கேன் ஸ்டடி, மேக் எ ஸ்மார்ட் ஸ்டடி அண்ட் கோ ஃபார் சிபிஏன்னு போறவங்களும் இருக்காங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்பிள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் சிஏ கமிங் டூ சிபிஏ, ஏசிசிஏ தே ஆர் வின்னிங். அதுவும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீகல் ஃப்ரேம்வொர்க் அஃப்கோர்ஸ் நம்ம முந்தியே பார்த்துட்டோம். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் டாக்ஸேஷன்ல சிஏ தான் அங்க பெஸ்ட். இங்க வந்து யுகேல குளோபல் மார்க்கெட்டுக்கு எய்தர் ஏசிசிஏ ஆர் சிபிஏ. அப்புறம் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிஏ இஸ் கன்சிடர்ட் மோர் டஃப் தேன் ஏசிசிஏ அண்ட் சிபிஏ. ஹென்ஸ் த டிமாண்ட் இன் இந்தியா அண்ட் பிக் ஃபோர் ஆடிட்டிங் ஃபர்ம்ஸ் அண்ட் எம்என்சிஸ் வேர்ல்டு வைட். எங்கேயுமே நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் இருந்தா கூட, அஃப்கோர்ஸ் அவங்கள்ட்ட வந்து ஒரு சீனியர் கேட்டகரியில சிபிஏ, ஏசிசிஏ இருந்தாலும், அவங்களுக்கு வந்து நிறைய சிஏக்கு தேவைப்படும். ஏன்னா, அவங்க தான் நல்லா நிறைய படிச்சிருப்பாங்க, தரோவா இருப்பாங்க, டஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு வந்து குவாலிட்டிக்காக டிமாண்ட் இருக்கதா ஒரு 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 கான்செப்ட், ஒரு வியூ இருக்குது ப்ரொஃபஷனல் மத்தியில. அது வந்து உண்மைதான். நானும் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒரு 35 இயர்ஸ் இருந்திருக்கேன். பிக் ஃபோர் கன்சர்ன்ல எல்லாம் அஃப்கோர்ஸ் டெலாய்ட்ல மட்டும் தான் நான் தொடர்புல ஒர்க் பண்ணல. அவங்கள்ட்ட ஒர்க் தொடர்புல இல்ல. ஆனா என்ஷன் யங், கேபிஎம்ஜி
பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கம்பெனிலாம் ஆஸ் அன் ஆடிட்டிங் சைடில் மேனேஜிங்கில் கவர்னன்ஸ் சைடில் நான் இருந்திருக்கேன். அதனால வந்து எனக்கு நல்லாவே தெரியும். நிறையா வந்து இந்தியன் ஃபோர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஏன்னா குவாலிட்டிக்கு அவங்கள வந்து அவங்க வச்சுக்கிடுவாங்க. அந்த வகையில் வந்து டிமாண்டில் வந்து சிஏ குவாலிட்டி இஸ் ரியலி குட். And demand over still ACCA is also very good demand. ஏன்னா கம்பேர் டு ACCAவும் நியர்லி 14 பேப்பர்ஸ் இருக்குது. அதுலேயும் நல்ல தரவுனஸ் இருக்கு. இந்த சிஏனுடைய குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அங்கேயும் கிட்டத்தட்ட இருக்குது. அது அடுத்தது வந்து குளோபல் டிமாண்ட் இன் சிபிஐ ஆல்சோ. ஐஎஃப்ஆர்எஸ் ஸ்டாண்டர்ட், இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் எல்லாமே சிபிஐலையும் இருக்குது. ஸோ நம்ம இந்த டிமாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஹை பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஹையஸ்ட் பொசிஷன் இன் கல்ஃப் கண்ட்ரீஸ் ஆர் அமெரிக்கன் கம்பெனிஸ்னா சிபிஐ தான் எடுப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி யூகே பேஸ்ல ஏசிசி எடுப்பாங்க, இந்தியன் பேஸ்ல சிஏ எடுப்பாங்க. அப்புறம் டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் அப்கோர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 4.5 இயர்ஸ் 5 இயர்ஸ் இது எடுக்குது சிஏல. இது நியர்லி 2 இயர்ஸ்ல முடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு ஸ்மார்ட்டா. 1 இயர் 1.5 இயர்ல சிபிஏ முடிக்கலாம். அப்புறம் வந்து எக்ஸம்ஷன்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து சிஏல வந்து ஃபவுண்டேஷன் லெவல் மட்டும்தான் எக்ஸம்ஷன். மீதி எல்லாம் வந்து இன்டர்மீடியட்டுக்கு அப்கோர்ஸ் கொஞ்சம் எக்ஸம்ஷன் இருக்கும். இதுல வந்து ஏசிசிஎல்ல உங்களுக்கு நிறைய சிஏ முடிச்சவங்களுக்கு ஜஸ்ட் ஒன்லி 5 பேப்பர்ஸ் யூ பிகம் யூ எலிஜிபிள் ஃபார் ஏசிசிஎனுடைய ப்ரொஃபஷனல் லெவல் லாஸ்ட் லெவல் எழுதலாம். இந்த மாதிரி எக்ஸம்ஷன் இருக்கு. சிபிஐல வந்து நாட் ரெலவென்ட் ஃபார் இந்தியன் ஆர் ஏசிசிஏ குவாலிஃபிகேஷன். அப்கோர்ஸ் கனடா சிபிஏ, ஆஸ்திரேலியன் சிபிஏக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அப்புறம் ஆப்டிமம் கெயின்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சிஏ படிச்சதுக்கு பிற்பாடு நீங்கள் என்னென்ன அடிஷனல் கோர்ஸ் பண்ணலாம், இந்தியாவில் உள்ள மற்ற கோர்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஏசிசிஏல வந்து பிஎஸ்சி இன் அக்கௌண்டிங் ஒரு கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடலாம். சிஏல இந்தியன் சிஏ பண்ணிட்டு எம்பிஏ வரைக்கும் பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் 5 இயர்ஸ் 5 பேப்பர்ஸ் முடிச்சாக்க இந்திரா காந்தி யூனிவர்சிட்டியில் நீங்கள் எம்பிஏ வாங்கிடலாம். எம்காம் கிடைக்கும். பிகாம்லாம் இன்டர்மீடியட் முடிச்சாலே வாங்கிடலாம். ஒரு 1 ஆர் ஒரு 4 பேப்பர் வரைக்கும் எழுதிட்டு. இந்த மாதிரி ஒரு ஆப்டிமம் கெயின்ஸ் இருக்கு. சிபிஐலையும் வந்து கனடியன், ஆஸ்திரேலியன் குவாலிஃபிகேஷன்ல சில கெயின்ஸ் இருக்கு. பட் ஆனால் நாட் இன் டைரக்ட் இன் அவர் இந்தியன் குவாலிஃபிகேஷன்ல. அப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸ் அவைலபிள் வந்து இந்தியாவில் வந்து செலக்டட் ஜோன்ல அந்தந்த சாப்டர்ல போய் சென்டர் பண்ணணும். இந்தியாவில் இருக்கும். கல்ஃப் கண்ட்ரிஸ்லையும் ஐசிஐக்கு உள்ள சாப்டர்ஸ் வந்துருச்சு. எக்ஸாம் அங்கே எழுதிக்கலாம். ஆனால் ஏசிசிஐக்கு வந்து வேர்ல்டு வைடா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு. சிபிஐக்கும் அந்த மாதிரி இருக்கு. இப்போ சிபிஐ ஏசிசிஐக்கு இப்போ திருச்சியில் வந்து ப்ரோமெட்ரிக் சென்டர் இருக்கு. அங்கே போய் கூட நீங்கள் சிபிஐ எக்ஸாமை எழுதிட முடியும். டெல்லியில் இருக்கு, ஆக்ராவில் இதில் கல்கத்தாவில் இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, சென்னையில் இருக்கு, மதுரையில் இருக்கு, இதில் தர்மபுரி ஐ மீன் லாட் ஆஃப் ஆந்திராவில் இருக்கு. இந்த மாதிரி நிறையா சேலத்தில் இருக்கு, திருச்சியில் இருக்கு, கரூரில் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரோமெட்ரிக் சென்டர் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்புகள் ஃபியூச்சரில் இருக்கு. மெயின் கம்பேரிட்டிவ் நம்ம பார்த்தது ஒரு பிரீஃப் சம்மரி பார்த்தீங்கன்னா, சிஏ வந்து எப்படி பெஸ்ட்னாக்கா, இஃப் நாட் மஸ்ட் ஃபார் ப்ராக்டிசிங் வித்இன் இந்தியா, இந்தியாவில் மட்டும்தான். அதே மாதிரி ஏசிசிஏ பார்த்தீங்கன்னா யூகே அண்ட் யூரோப்பியன் கம்யூனிட்டியில், சிபிஏ பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட் அக்ராஸ் த குளோப். அப்புறம் சிஏல பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி, மோர் டியூஷன் ரிசோர்சஸ் நியரர் டு யூ இன் இந்தியா. நீங்கள் இஃப் யூ ஆர் இன் இந்தியா உங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி கிடைக்கும், டியூஷன் ரிசோர்சஸ் நிறையா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அதுக்காக ஏசிசிஏக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, சிபிஏக்கு இல்லைன்னு சொல்லலை. எஸ்பெஷலி வென் தேர் ஆர் லைக் ஆன்லைன் கோர்சஸ் கிளாஸஸ், நவ் தட் இஸ் நாட் அ ஒர்த் கம்பேரிஷன் நவ். அப்புறம் வெரி ஸ்மார்ட் ஸ்டெப்ஸ் சிபிஐல ஒரு 4 பேப்பர் தான் ஈஸியாக போய் எழுதிக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்கனாமிக். அப்புறம் வந்து ரிலேட்டிவ்லி காஸ்ட்லி, கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் ஏசிசிஏ சிபிஏ குவாலிஃபிகேஷன்லாம் வந்ததுக்கு பிற்பாடு ஜஸ்ட் லைக் 1 month சேலரி யூ கேன் கெட் பேக். அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஸ்ட் பெனிஃபிட் இஸ் ஆல்வேஸ் தேர். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஹார்ட் அஃப்கோர்ஸ். அப்புறம் மோர் ஸ்ப்ரெட் ஆஃப் ஸ்டடி நிறையா நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ரீசோர்ஸஸ் நிறையா இருக்கும். எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே இந்தியாவில் நிறையா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இதில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். பட் நவடேஸ் கெட்டிங் மோர் எக்ஸாம் சென்டர் வந்து ஃபியூச்சரில் மோர் எக்ஸாம் சென்டர் வர்றதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்குது.
So now, tips for quick wins and optimum gains. இதாங்க நம்ம பார்த்துட்டோம். 3 சப்ஜெக்ட் 3க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி நம்ம குயிக் வின் அடையலாம்? இல்லைன்னா ஆப்டிமம் கெயின்ஸ் என்ன இருக்கு? ஓரளவுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா, நம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த இதுல சொல்லுவோம் இல்லையா? இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் சொல்லுவாங்க சில பேர் இருக்காங்க. சுரங்கப்பாதை வழியா சொர்க்கத்த காட்டுறேன் கூட்டிட்டு போயிருவாங்க. அப்படி. சுரங்கப்பாதை வழியா உன்ன நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பேச்சுல மயக்கி கூட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நெறைய இன்னைக்கு வீடியோக்கள பார்த்தீங்கன்னா, காணொளிய பார்த்தீங்கன்னா, ஆசை காட்டி இந்த கோர்ஸ்க்கு வா, இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அப்படி குயிக் வின் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுவாங்க. அதே மாரி அதே சமயத்துல நீ எல்லாம் எங்க உருப்பட போற? நீ எல்லாம் முடியாது. உன்னால முடியாதுன்னு நெகட்டிவா சொல்லி பயமுறுத்தவங்களும் இருப்பாங்க. இந்த மாரி 2ம் இல்லாம துணிஞ்சு எனக்கு அந்த தரம் இருக்கு. நான் ப்ராப்பரா ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிட்டேன். அப்படின்னு பிற்பாடு இந்த ஸ்டடில வந்துட்டோம்னா, நீங்க வந்து டெஃபினட்டா ஜெயிக்கலாம். அந்த வழியில எப்படிங்கிறத கொஞ்சம் சில டிப்ஸ் சொல்லி தர முடியுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்வாட் அனாலிசிஸ்ங்கிறது என்னங்க? ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ், த்ரெட்ஸ். இத பத்தி நம்ம பார்க்கணும். எதுல உங்களுக்கு ஸ்ட்ராங் ஏரியா எப்படி இருக்குது? சப்ஜெக்ட்ல, ஸ்டடில சில பேருக்கு மேத்தமேட்டிக்ஸ் அறவே பிடிக்காதும்பாங்க. அது எப்படி? உண்மையிலேயே பிடிக்காதா? இல்ல என்ன? அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். மேத்தமேட்டிக்ஸ் பூரா கிடையாது. இந்த ஃபவுண்டேஷன்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். மத்த வகையில எந்த சப்ஜெக்ட்லயும் மேத்தமேட்டிக்ஸ் வராது. ஆனா நீங்க எக்கனாமிக்ஸ், காஸ்ட் அக்கவுண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன் வரும். அதுக்காக தான் ஃபவுண்டேஷன்ல மேத்தமேட்டிக்ஸ பத்தி கொஞ்ச நாளும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பத்தி கொஞ்சம் உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் தெரியுதா? அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா மேத்தமேட்டிக்ஸ் மாரி ஒரு ஈசியஸ்ட் சப்ஜெக்ட் இல்லங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாக்கா, நிச்சயமா ஏற்கனவே நான் ஒரு காணொளியில சொன்ன மாரி, மேத்தமேட்டிக்ஸ்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. கணக்கு, பிணக்கு, எனக்கு, ஆமணக்கு என்று பாரதியார் மாரி நம்ம பாடிக்கிட்டு இருக்காம, நம்ம பயப்படாம இந்த மாரி கொரோனா காலத்துலயாவது ஒரு ரூம் போட்டு யோசிப்போம். சரி மேத்தமேட்டிக்ஸ்னா என்ன? நம்மனால தெரிஞ்சுக்கிற முடியுமா? யாராவது மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்ச ஒரு சக மாணவிட்டயோ, இல்ல ஒரு நல்ல மாணவர்கள்ட்டயோ, இல்ல ஒரு நல்ல டீச்சர்ட்டயோ ஒரு 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 ஹாஃப் டே ஒரு லெக்சர் எடுங்க. அரித்மெட்டிக்னா என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா எப்படி இருக்கும்? மேத்தமேட்டிக்ஸ்ல நமக்கு தேவையான மேத்தமேட்டிக்ஸ் என்ன? ரேஷியோ அனாலிசிஸ்னா என்ன? ட்ரிகனாமெட்ரி எப்படி இருக்க போகுது? நம்பர் தியரி எப்படி இருக்க போகுது? மேட்ரிக்ஸ்னா என்ன? இத பத்தி மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் நமக்கு? ஃபார்முலாவ எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப அழகா உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. புரிய வச்சுட்டாக்க சமயத்துல உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப புடிச்சு போயிரும். அதனால வந்து ஸ்ட்ரெங்த்த நீங்க வந்து அது மாரி தேடி கண்டுபிடிச்சு, இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெங்த்ங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்கங்க. அதே தான் அந்த வீக்னஸ் ஏரியாவுக்கும் நான் சொல்றேன். இப்போ நீங்க வீக்னஸ்ன்னு நெனைக்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா, அதெல்லாம் ஸ்ட்ரெங்த் ஏரியாவுக்கு உங்களுக்கு வந்துரும். இல்ல உண்மையிலேயே வீக்னஸா இருந்தாக்கா, தவிர்க்க முடியாதது. இந்த தொடர்புடைய கோர்ஸுக்கு இந்த வீக்னஸ் இ சரியா வராது அப்படின்னு சொன்னா, நம்ம இத விட்டுட்டு வேற ஒரு திசை நோக்கி நாம் பயணிக்கலாம். அதுக்காக இந்த அக்கவுண்டன்சி சப்ஜெக்ட்டே வேண்டாம்னு நான் சொல்லல. ஒரு ஒரு சாதாரண ஒரு பிகாம்லயோ, இல்ல ஒரு இதுலயோ நம்ம முடிச்சுக்கிட்டு, இந்த மாரி டிகிரில நமக்கு அதுல தியரட்டிக்கல் பார்ட்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, அதுல போ முடியுமான்னு நாம கான்சிடர் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் லாவ வந்து நான் குறைச்சு மதிப்பிடல. லாவும் ஈக்குவலி காம்படென்ட் புரொஃபஷன். அத பத்தி என்னுடைய மத்த வீடியோல நீங்க பார்க்கலாம். அப்புறம் அதே மாரி எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இப்ப இந்த எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நெறைய இருக்கும். ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய புகழ், நமக்கு கிடைக்கக்கூடிய வருமான வாய்ப்புகள், இத பத்தி பார்க்கலாம். நம்ம வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஆல்ரெடி ஒரு கம்பெனில நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அக்கவுண்டிங்க்கு நல்ல புரமோஷன் சான்சஸ் இருக்கும். அப்புறம் சப்போர்ட்டிங் பேரண்ட்ஸ் இல்ல பிரதர்ஸ் சைட்ல இருந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கம்யூனிட்டி, இப்ப எப்படி ஒரு மெடிக்கல் டாக்டர்ஸ் கம்யூனிட்டில உள்ளவங்க அதே துறையில வர்றாங்க. வக்கீல் துறையில உள்ளவங்க, நீதிபதி மகன் தான் நீதிபதியா இருப்பாங்க. புகழ்பெற்ற நீதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாதர், பார்ட்னர் வரைக்கும் நீதிபதியா தான் இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல. அது மாரி துறை சார்ந்த ஒரு அந்த குலம் சார்ந்த ஒரு கல்வி தொடர் கூட உங்களுக்கு பயனளிக்கும். அப்புறம் பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தா, அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அத வந்து நம்ம களைய முடிந்தால் ஆப்பர்ச்சுனிட்டியா கூட மாத்திக்கிடலாம். நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், படிக்கற்களா, வெற்றி படிக்கற்களா நம்ம மாத்த முடியும். அத பத்தி நம்ம வந்து ஒன் ஆன் ஒன் டிஸ்கஷன்ல கூட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த பேரண்ட் உட்கார்ந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல நான் அல்ல, நான் என்ன மாரி எத்தனோ பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க வந்து உங்க ஊர்லயே கூட இருப்பாங்க. உங்களுடைய வீட்டிலேயே, குடும்பத்திலேயே கூட அ அனுபவம் மிக்கவங்க இருப்பாங்க. உட்கார்ந்து இந்த மாரி அனலைஸ் பண்ணிட்டு, நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படி யாரும் இல்லாதவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க. நானே வர்றேன். ஒரு ஜூம் மீட்டிங்ல இண்டிவிஜுவலா மீட் பண்ணி
நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன படிக்கலாம், எந்த எப்படி படிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே. அந்த தகவல் பொறுத்து நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். அண்ட் வி கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் தட் திங்ஸ். இதெல்லாம் வந்து என்னுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல இப்போ நம்ம பேசினாலாம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பலம் என்ன, உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள், பலவீனம் என்ன, தடைகள், இதை பற்றிலாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஸ்ட்ரக்சர்ல ஸ்டடி எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை தொடர முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 3 லெவலா பிரிச்சுக்கிறோங்க. ஃபவுண்டேஷன் லெவல்ல படிக்கிறது, அடுத்தது கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல்ல படிக்கிறது, அடுத்தது ஃபைனல் லெவல்ல படிக்கிறது. இப்படி இந்த 3 லெவல்ல படிக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன் அண்ட் நாலேஜ். ஒன்றும் இல்லை, நமக்கு இது என்ன லிஸ்ட்டு, பிரான்ச்சஸ் என்ன, அதனுடைய ஸ்டேட் எப்படி இருக்கு, இதோட டெஃபனிஷன் என்ன, டிஸ்கிரைப் பண்ணு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பிளைன், இல்லை ரெகக்னைஸ், ஐடென்டிஃபை, கிளாசிஃபை, இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்தாலும் சரி, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, பிரீஃப்லி எக்ஸ்பிளைன், காம்ப்ரஹெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன், இப்படி தான் இருக்கும். ஒரு 5 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும். இல்லைன்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். இந்த இன்டர்மீடியட் லெவல் போகும்போது இதை வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் அண்ட் அப்ளிகேஷன், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சப்ஜெக்டை அப்ளை பண்ண தெரியுதா, எக்ஸாமின் பண்ண தெரியுதா, கம்பேரிட்டிவா டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுதா, ஐடென்டிஃபை அண்ட் கால்குலேட் பண்ண தெரியுதா, ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு கால்குலேட் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குற லெவலுக்கு இன்டர்மீடியட்ல நம்ம வந்து சம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரெக்கன்சில் பண்ண தெரியுதா, சால்வ் பண்ண தெரியுதா, ப்ராப்ளம் கொடுத்துட்டு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ண தெரியுதா, 2 விஷயத்த. இப்போ அக்கௌண்டிங்ல வந்து ஜேர்னலையும் லெஜரையும் கொடுத்துட்டு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் இப்படிலாம் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இன்டர்மீடியட் லெவலில் அதிகமாக இருக்கும். அடுத்தது தேர்டு ஃபைனல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர்மீடியட் லெவல் இல்லாமல் ஃபைனல் லெவலில் வந்து அதிகமாக எவல்யூஷன் அண்ட் சிந்தசிஸ். அது என்னன்னாக்கா ஒரு ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்கக்கூடிய 2-3 ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்கும். அதில் எது கம்பேர் பண்ணி எந்த சொல்யூஷன் பெட்ரு, தென் யூ அப்ளை தட் திங் அண்ட் தென் யூ அனலைஸ் தட் த ரிசல்ட், அக்கார்டிங்லி எக்ஸ்பிளைன் அண்ட் கிவ் தட் வாட் இஸ் யுவர் ரெக்கமெண்டேஷன், உங்களுடைய ரெக்கமெண்டேஷன். அப்படி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணணும். கேஸ் ஸ்டடிஸ் மாதிரிலாம் இதில் இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து இதுதான் வந்து உங்களுக்கு பயிற்சி. டியூஷன் சென்டரில் எங்களை மாதிரி உள்ள டியூஷன் வந்து ஸ்டடி மெட்டீரியல் இந்த பயிற்சியை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். மாடல் காமிக்கிறதுல மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி தரம் வாய்ந்த டியூஷன் உங்களுக்கு கிடைக்குதாங்கிறத, உங்களுக்கே புரியுதாங்கிறதையும் என்னுடைய ஹவு டு ஸ்டடிங்கிற வீடியோ லெக்சர்ல நான் தனியாக விளக்கியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்க. இதெல்லாமே பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னுடைய ஒவ்வொரு வீடியோக்கும் டெக்ஸ்ட்டாக வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து படிச்சும் சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. காணொலி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதனால அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டியூஷன் சென்டரில் போய் கேட்டால் கூட அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்குதா, அவங்களுக்கு வந்து அந்த அடிப்படையில் அவங்க கோச்சிங் இருக்குமாங்கிறத நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அவங்களுடைய ஒரு 1 or 2 வீடியோ சாம்பிள் லெக்சரை பாருங்க. அதை வச்சு நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு டிப். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து நமக்கு வந்து முழுசா தெரியாது. ஆனால் தெரிஞ்ச மாதிரி ஒரு இன்சைட் இருக்கும் நமக்குள்ள. நம்மளாம் அப்படி நம்பிக்கிட்டு இருப்போம். அப்புறம் வந்து என்ன நடந்தது, என்ன வாட் ஹேப்பன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம சும்மா கெஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அப்புறம் வந்து அது நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒரு இன்சைட் நாலேஜ் கிடைச்சதுக்கு பிற்பாடு அப்போ வந்து நம்ம அதை டயக்னோஸ் பண்ண ஆரம்பிப்போம். நோய் நாடி, நோய் முதல் நாடிங்கிற மாதிரிலாம் நம்ம அப்பதான் வந்து அந்த டயக்னோஸ் பண்ணிட்டு தென் இனிமே இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும். இப்போ வந்து ஃபைனான்ஸ்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும். இது வரைக்கும் என்ன, எவ்வளவு லாபம் நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, எதனால லாபம் கிடைச்சிச்சு, எதனால கம்பெனிக்கு நஷ்டம் அடைஞ்சிச்சு, இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணதுக்கு பிற்பாடு சரி இப்படியே போனுச்சுன்னா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், கம்பெனி இழுத்து மூடணுமா, இல்ல கம்பெனி இன்னும் பிரான்ச் ஓபன் பண்ணி நல்லா வரலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கு ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸா பண்ணி அப்புறம் வந்து சரி முன்னேறதுக்கு இன்னும் என்ன பண்ணணும், ப்ரிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் நம்ம அதெல்லாம் எப்படி ஹவு கேன் பி மேக் இட் ஹேப்பன், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்சைட் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் அந்த ஒரு பெரிய ப்ரொஃபஷனல்ஸுடைய பாத். அவங்களுடைய பிஹேவியர் இப்படி தான் இருக்கணும். இதான் ப்ரொஃபஷனல். அந்த கேரியர்ல அவங்க இந்த லெவல்ல தான் போகணும். ஆக படிக்க வேண்டிய அம்சமும் இப்படிதான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக போக போக டிஃபிகல்ட்டி லெவல் கூடிக்கிட்டு இருக்க
மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து போக போக டிஃபிகல்டி லெவல் கூடல, உண்மையிலேயே உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய மதிப்பு, மரியாதை கூடிக்கிட்டு இருக்கு. வேல்யூவும் கூடும். அத நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா, உங்கள பேரன்ட்ஸ் கொண்டு போய் எல்கேஜி லெவல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் விடும்போது, நீங்க உங்கள யாராவது ஒரு ஆயம்மா யாராவது பார்த்துட்டு, "எங்கம்மா வந்தேன்னு?" கேட்டா, "சாக்லேட் வாங்கி தரேன்டாங்க." ஒரு விக்ல ஒரு காமெடில அப்படிதான் ஒரு மீம்ஸ்ல அப்படிதான் சொல்லுவாப்ல. "எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்டாங்க. ஆனா அம்மாவ காணோம், அப்பாவ காணோம்." அப்படின்னு அந்த பிள்ளைய அழுதுகிட்டு நின்றுருப்பீங்க. ஆனா நீங்க முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு ப்ரொஃபஷனலா உங்களுடைய நாலேட்ஜ் முன்னேறி இருக்கும். நீங்களே வந்து என்ன படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்? எப்போ போகணும்? எப்போ படிக்கணும்? எல்லாத்தையும் நீங்க உங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வளர்த்திருப்பீங்க. கிராஜுவலா அது நடக்கும். ஸோ அப்புறம் என்னங்க, இதுவும் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல டிப்ஸ் ஃபார் பிரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம் இருக்குது. அது ஒண்ணு ஒண்ணா நீங்க பார்க்கலாம். நார்மலி இதான் மெயினா சொல்லப்போனா, யூஸ் ஆஃப் த ஸ்டடி மெட்டீரியல் கிவன் பை யுவர் கோர்ஸ் புரொவைடர் அஸ் யுவர் பேஸ்லைன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்ப சிஏ படிக்கிறாங்கன்னா, ஐசிஏல என்ன கிடைக்குதோ, கோர்ஸ் பேஸ்லைன் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு டெஃபனிஷன்னா அந்த மெட்டீரியல்ல என்ன மாரி டெஃபனிஷன் இருக்கோ, அதுக்கு அதிக முக்கியத்துவம் குடுப்பாரு எக்ஸாமினர். அதனால நீங்க அதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். வேற ஒரு புக்ல வேற மாரி டிஃபைன் பண்ணியிருந்தா கூட, நீங்க அத ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா, அதுல யூஸ் பண்ணலாமே தவிர, ஆனா நீங்க மெயினா மார்க் அடிப்படையில, நீங்க இந்த மெயினான பேஸ்லைன நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே மாரி besides the official document containing the syllabus and the exam patterns, going through all the latest sample question, past and mock test இதெல்லாம் நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி ஆன்சர் அவங்க எதிர்பார்க்குறாங்க. எக்ஸாமினர் எப்படி பிரசன்டேஷன் எதிர்பார்க்குறாங்கங்கிறத கொஞ்சம் நீங்க உங்களுக்கு ஒரு ஏற்படுத்திக்கணும். பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மினிமம் 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணணும். ரொம்ப முக்கியம். ஓகே. கம்ப்ளீட் யுவர் கோர்ஸ் செல்ஃப் ஸ்டடி ஆர் டியூஷன் அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் பிஃபோர். நீங்க ஏதாவது ஒரு டியூஷன்லயோ, இல்ல ஒரு இன்ஸ்டிடியூட்லயோ போய் படிச்சீங்கன்னா, எக்ஸாம்க்கு ஒரு 2 மாசத்துக்கு முந்தையே உங்களுடைய கோர்ஸ முடிச்சுக்கங்க. அப்பதான் நீங்க ரிவ்யூ பண்றதுக்கு உங்களுக்கு யூஸா இருக்கும். எல்லா விதமான மோக் டெஸ்ட்டையும் நீங்க அட்டெண்ட் பண்ணி கண்டிப்பா பார்க்கணும். இப்ப எல்லா இன்ஸ்டிடியூட்லயுமே இருக்கு. என்ன மாரி இன்ஸ்டிடியூட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் தருவோம். அதையும் நீங்க ஃபியூச்சர் பார்க்கலாம். அப்போ வந்து அத மாரி யார்ட்ட சேர்ந்தாலும் ஒரு ஸ்டடி பிளான் நீங்க ஏற்படுத்திக்கிட்டு, அத மார்க் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அது மாரி நீங்க ரொம்ப முக்கியம். சிஏ, எஸ்சிசி ஆர் நாட் ஃபுல் டைம் டிகிரீஸ். அதனால நீங்க சைட் பை சைடா ஒரு டிகிரி கோர்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு கோர்ஸ் முடிச்சுட்டு ஃப்ரீயா கிடைக்கிற ஒரு 2, 3 சாப்டர் மட்டும் பேப்பர்ஸ் மட்டும் எழுதிட்டு வாங்கிக்கிற டிகிரிக்கு போறதா, இல்ல சப்போஸ் சிஏவே டிலே ஆச்சுன்னா, எனக்கு 3 வருஷத்துல டிகிரிய நான் வாங்கிக்கிருவேனேன்ட்டு சைட் பை சைடா ஒரு பிகாமோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ட படிச்சுட்டு போ முடியுமா? அப்படின்னு பார்க்கிறதும் நல்லது. அதையும் நீங்க வந்து என்ன துறையில படிக்கிறீங்களோ அதே சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு நீங்க படிக்கிறது நல்லது. உதாரணமா ஏசிசிஏ படிக்கும்போது பிஎஸ்சி இன் அக்கவுண்டிங் யுகே சில டிகிரி கூட இருக்குது. அதெல்லாம் நான் டீட்டெயில்ல உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்தியன் சிஏக்கு வந்து பிகாம் இல்ல பிகாம் ஆனர்ஸ் இந்த மாரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு டிகிரிய கூடவே எடுத்துக்கிட்டு படிக்கிறது கூட ஒரு நல்லா இருக்கும். சில பேர் 2 ப்ரொஃபஷனல் எடுத்துக்குவாங்க. சிஏவும், சிஎம்ஏவும் இல்ல சிஏவும், சிஎஸும் இப்படி கூட எடுத்துக்குவாங்க. அது ஒரு நல்ல ஒரு இது. நெறைய பேர் அந்த மாரி வந்திருக்காங்க. அது ஒரு ஒரே கல்லுல பல மாங்கா அடிக்கிறது. அதான் என்னுடைய மெயின் ஸ்லைட்ல நான் போட்டிருப்பேன். இப்ப இதெல்லாம் வந்து என்னுடைய ஸ்லைட்ல உங்களுக்கு தேவையான டிகிரியில என்னென்ன பாடம் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் அனுப்பி தருவேன். அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு படிக்கிற ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஃபைனல்ல படிக்கிற பேப்பர்ஸ் வந்து இதுலயும் இருக்கும். ஃபைனான்சியல் அக்கவுண்டிங், காஸ்டிங் அ ரொம்ப மினிமம் லெவல்ல தான் இருக்கும். அதுல ப்ரொஃபஷனல்ல நெறையா படிச்சிருப்பீங்க. அதனால ஈஸியா அந்த டிகிரி நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். ஸ்பெஷலா படிக்கணும்ன்ட்டு அதிகமா படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. After CA, you might think of going into CS and move forward towards IAS, IRS. இது ஒரு நல்ல ஆப்டிமம் கெயின்ஸ். இம்மீடியட்டா ஐஆர்எஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ். அது வந்து உங்களுக்கு லா, டாக்ஸேஷன் இதெல்லாம் படிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த துறை சார்ந்த இப்போ வந்து ஐஏஎஸ், ஐஆர்எஸ்ல எல்லாம் உங்களுக்கு ஃபைனல்ல வந்து 2 மேஜர் சப்ஜெக்ட் எடுக்கணும். நீங்க படிச்ச துறை சார்ந்த இதுல எடுத்துக்கிட்டு, நீங்க அழகா ஒரு டிகிரி உங்க கையில இருக்கும். நீங்க ரொம்ப ஈஸியா வின் பண்ணலாம். ஏன்னா, சிஏ மாரி ஒரு கோர்ஸ்ல நீங்க படிக்கும்போது, நீங்க வந்து யூ வில் பி ஆல்ரெடி மோட்டிவேட்டட் இன் ஹை லெவல் ஸ்டடி. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். யூ கேன் டெஃபினெட்லி யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் டெடிகேட்டட் எக்ஸர்சைஸ். உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ்ல உங்களோட ரத்தத்திலேயே ஊறி இருக்கும் படிக்கிறது. அப்போ வந்து நீங்க ஈஸியா உடனடியா நீங்க இந்த துறையில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சர்வசாதாரணமா இந்த மாரி ஆப்டிமம் கெயின் யூ கேன் ஹேவ் இட். ஓகே. அதே மாரி சிஏ இஸ் மோர் ஐடியல் சாய்ஸ் தென் ஏசிஏ. நீங்க வந்து
இந்தியாவில் உள்ள ஐஏஎஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி போகணும்னு நினைச்சீங்கன்னா சிஏ இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா நீங்கள் ஓவர்சீஸ் போகவில்லை, இந்தியாவில் தான் இருக்க போகிறோம். இந்தியன் லா இஸ் கோயிங் டு பி மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து நீங்கள் சிஏலேயே ஸ்டிக் பண்ணிக்கங்க. அதை நம்ம முக்கியமாக நான் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்லாம் எழுதணும்னா இந்த சிஏல ஸ்டிக் பண்ணிக்கிறது, இந்த துறை சார்ந்து போகிறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லா படிக்கிறது அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு சிஏ சம்மந்தமாக படிச்சுக்கலாம். தேர் ஆர் ஆல்சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இன் லா, அது கூட பண்ணுறாங்க, லா பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லைனா ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட், ஐடி துறையில் அவங்க வந்து எம்பிஏ படிச்சுட்டு வர்றவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களும் நிறைய கம்பெனிஸில் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகுது. சிஏ மட்டும் படிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காங்க, டைனமிக்காக போகிறது. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு வந்து சின்சியராக நீங்கள் வந்து ஹார்ட் எஃபர்ட்ஸ் போடணும், ப்ராக்மெட்டிக் அப்ரோச் இருக்கணும், இஸ் ரெக்வயர்ட் டு அட்டைன் சக்ஸஸ். ஷார்ட்கட்ஸ் குட் பி ஃபவுண்ட் வைல் செலக்டிங் யுவர் கோர்ஸஸ். இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஷார்ட்கட் பண்ணலாம். செலக்ட் பண்ணும்போது ஷார்ட்கட், ஓகே இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணதுக்கு பாட்டு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே தரோவாக படிக்கணும். ஏன்னா அதில் ஒரே ஒரு ஷார்ட்கட் என்னன்னா டெடிகேஷன் அண்ட் டெடிகேஷன் அது மட்டும்தான் ஷார்ட்கட். நீங்கள் அதே தான் சின்சியராக கிரியேட்டிங் பேஷன் அண்ட் யூ டு ஸ்டடி ப்ராக்டிஸ் அதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட். ஓகே, கவர் த கம்ப்ளீட் ஸ்டடி மாடியூல்ஸ், ப்ராக்டிஸ் எக்ஸாம் கொஷின்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம் கொஷின், ப்ராப்பர் பேட்டர்ன் ஃபார் ஈச் லெவல் ஆஃப் கோர்ஸ். இது என்ன மாதிரி கேட்குறாங்க, எப்படி எவ்வளோ மதிப்பு, எவ்வளோ மார்க்கு, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். கேஸ் ஸ்டடிஸ் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி பாருங்க நீங்களே. அப்புறம் ஸ்டே டியூன் டு த கோர்ஸ் ப்ரொவைடர்ஸ். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்கேன், mbybe.com. இது எதுக்காக சொல்லணும்னா, இந்த மாதிரி கூகுளில் போய் பார்க்காம இந்த மாதிரி சில .com நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் போனீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் மெட்டீரியல், அவங்க அப்பப்போ உள்ள ட்ரெண்டு, அப்பப்போ உள்ள சப்ஜெக்ட் மேட்டர்ஸு, என்ன மாதிரி மாடல் கொஷின்ஸு, டைம் சேஞ்சு, அப்ளிகேஷன் மெத்தடு, ப்ரொசீஜர்ஸ், டேட்டு. இப்போ இந்த கோவிட் டயத்துலாம் ஃப்ரெக்வெண்ட்டாக எல்லா இன்ஸ்டிடியூஷனும் டேட்லாம் மாறி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிடலாம். பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளானிங்கை குவிக் பண்ணுறதோ லேட் பண்ணாமல் பெனிஃபிட் அடைஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் அவுட்லைன் ஆஃப் ஸ்டடி எஃபோர்ட்ஸ், யூஎஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னாக்கா ரிவ்யூ கோர்ஸ் பேக்கேஜ் என்னன்னு முதல்ல நல்லா தரவாக செக் பண்ணுங்க. இப்போ இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஹெல்ப் யூ ஆல்சோ, கான்டாக்ட் மீ, ஐ கேன் டெல் யூ. நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, அதுக்கு வந்து அதில் வந்து மல்டிபிளாக சிஎம்ஏவா, சிபிஏவா, இல்லை சிஐஏ இருக்கா, இதை பற்றிலாம் நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் அதை பற்றியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களுடைய ஆன்லைன் டெஸ்ட் பேங்க் அக்சஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஏன்னா யூஎஸ் கோர்ஸ் எல்லாம் நிறையா வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் டைப்பு. அதனால அவங்களுடைய அந்த மாதிரி கொஷின் பேங்க் இருக்கான்னு பாருங்க. வீடியோஸ்லாம் வாங்கி 1-2 பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க. சில பேருக்கு வந்து யூஎஸ் பிரிட்டிஷ் அக்சென்ட் வரவே புரியாது. இப்போ அது ஒரு காரணங்க. நான் வந்து இந்த வீடியோ லெக்சர் போடுறது, நான் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து ப்ரோக்ராம், இந்த மாதிரி வீடியோ ப்ரோக்ராம் போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா ஒரு போர்டில் பேடாவில் எழுதுவாங்க, அது ஸ்க்ரீனில் வந்து சரியாகவே தெரியாது. அதனால தான் நான் டிசைட் பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக போட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியும், தமிழ் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கவங்களுக்கு பயன்படுறதுக்காக தமிழ்லையும், பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி புரியணுங்கிறதுக்காக தமிழ்லையும், அதையே பிடிஎஃபாக மாற்றி கேட்குறவங்களுக்கு பிடிஎஃபாகவும் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரே காரணம், சொல்வதை எல்லாருக்கும் புரியும்படி, தெரிஞ்சு கொள்ளும்படி சரியாக சொல்லணும். அது ஒரு காரணம். 2வது காரணம், நான் வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன், இன்க்ளூடிங் மை ஓன் ஆர்கனைசேஷன் ஒலி அகாடமி சார்ந்து கூட பேசாம, அந்த ஒலி அகாடமிக்கான விளம்பரம் கூட கொடுக்காம, நான் வந்து தகவலுக்காக தான், என்னுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய தகவலுக்காக தான் நான் ஒலி அகாடமியை கொடுக்குறேன். மற்றபடி நான் வந்து அதை வந்து ஒரு இதாக சொல்லலை. ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் பெஸ்ட் ஆர்கனைசேஷன் தேன் மெனி டியூஷன் ப்ரொவைடர்ஸ். ஐ ஆம் வெரி பிகினர் அந்த வகையில். எதுக்காகனா ஆளை இல்லாத ஊருக்கு ஒரு இல்பப்பூனாலும் இருக்கட்டுமே அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். காரணம், என்னுடைய நான் சப்போர்ட் பண்ணுற ரூரல் ஏரியா கம்யூனிட்டி அப்படி இருக்கு. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணுக்கு தான் நான் ஆரம்பித்தேன். பட் இறைவன் நாடினால் இந்த ஒரு பரந்த உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு மேலே வந்து தொடர்பில் இருந்து நம்மளுடைய இந்த ஒலி அகாடமி உலகத்தரம் வாய்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இறைவன் நாடினால் நாளைக்கு மாறலாம். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு
துவக்க நிலையில தான் இருக்கிறேங்கிற எச்சரிக்கையாகவும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேங்க் அக்சஸ் இதை பற்றி பார்க்கணும், வீடியோஸ் குளோபல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கணும், அப்புறம் எக்ஸாம் ஃபோக்கஸ் நோட்ஸ் ஃபார்மேட் அதெல்லாம் இருக்குதான்னு நம்ம கொஞ்சம் சாம்பிளில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்களே உங்களுடைய எக்ஸாம் ஃபோக்கஸ் நோட்ஸை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மெமரியை வளர்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹவு டு ஸ்டடிங்கிற என்னுடைய வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். கிளாஸ் ரூம் அண்ட் ட்ரைனிங் ஸ்ப்ரெட் ஓவர் டெய்லி, வீக்கெண்ட்ஸ், டிமாண்ட் ஒன்லி செஷன் அப்படியும் இருக்குது. சில இது வந்து டெய்லி அட்டன் பண்ணுவாங்க, டெய்லி வீக்லி இல்லைனா டிமாண்ட் ஒன்லி எப்போ நமக்கு தேவைப்படுதோ எல்லாத்தையும் நான் படிச்சுக்கிறேன். மேத்தமெட்டிக்ஸில் ட்ரிகனாமெட்ரி மட்டும் எனக்கு தெரியல, அது மட்டும் நான் ஒரு இமெயில் அனுப்பி டிமாண்ட் பண்ணி அதனுடைய லெக்சர் மட்டும் பார்த்துக்கிறேன். அப்படி உள்ள படிக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க. செல்ஃப் ஸ்டடியில் அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். அப்புறம் கோர்ஸ் ப்ரொவைடர் வந்து இந்த அட்வைசரி சப்போர்ட் கொடுப்பாங்க. எது படிக்கலாம், இது எக்ஸாம் என்னைக்கு டேட்டு, எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணலாம், யூஎஸ் ஸ்டடி இருக்கும்போது எந்த ஸ்டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தகவலாம் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு என்னுடைய பிடிஎஃப்ல உங்களுக்கு இருக்கும். அப்புறம் முடிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி முடிவு எடுக்கலைன்னா ஒரு 2 சாய்ஸ். +2 முடிச்சிட்டீங்க, இப்போ இம்மீடியட்டாக நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் வேஸ்ட் த டைம், நவ் இட் இஸ் இம்மீடியட்லி யூ ஹவ் டு ஸ்டார்ட். உடனே நீங்கள் கோர்ஸ் ப்ரொவைடர்கிட்ட செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. இன்னும் ஹெசிடேஷன் இருந்தால் குயிக்காக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வி கேன் ஹேவ் ஒன்-on-one டிஸ்கஷன் அண்ட் ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ டு டிசைட். ஓகே. அப்புறம் 3 சாய்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோக்கஸ் ஆன் டிகிரி, ஏதாவது ஒரு பிகாமோ பிபிஓ ஒரு டிகிரி உங்களுக்கு பிடிச்ச டிகிரி எடுத்துக்கிட்டு நான் அடிஷனலாக ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனும் பண்ணுறேன் செல்ஃப் ஸ்டடியில், அப்படி போகிறது ஒன்று. ரெண்டுமே செல்ஃப் ஸ்டடியாக பண்ணுறது இருக்குது. இல்லைனா ஒரு டிகிரியை காலேஜில் எடுத்துக்கிறேன், ப்ரொஃபஷனல் கோர்ஸை செல்ஃப் ஸ்டடியாக பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸை ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் போய் இல்லை ஒரு நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், டிகிரியை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் சைடில் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா டிகிரி மட்டும் போதும் எனக்கு, பிகாமோ பிபிஓ பிபிஎம்மோ இல்லை பிஏஓ உங்களுடைய சாய்ஸில், பிஏ இங்கிலீஷு இல்லை பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் எடுக்கிறவங்க பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு குட் சாய்ஸ். என்னுடைய காணொலி பார்த்துட்டு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒன்-on-one டிஸ்கஷனில். அது மாதிரி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. காரில் வந்து நிறையா சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்றா இருக்குது. அப்புறம் பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இருக்குது, முஸ்லீம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சம் ஆஃப் தம், அவங்க அதையும் ஒரு படிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இப்போ இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டே வந்து டபுள் டிகிரி அலோவ் பண்ணுது, அதெல்லாம் வந்து நல்லா படிக்கக்கூடிய அதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அப்புறம் காலேஜா டிஸ்டன்ஸ், இது ஒரு டிசிஷன் முதல்ல. அதாவது கோர்ஸை வந்து எப்படி டிகிரியும் ப்ரொஃபஷனலுமா, ப்ரொஃபஷனல் கோர்ஸும் ஒரு டிகிரியுமா, இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மட்டுமா, இல்லை டிகிரி மட்டுமா அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். அதான் நீங்கள் முடிவெடுத்துடணும். அடுத்தது காலேஜா இல்லை டிஸ்டன்ஸ் லேர்னிங்லேயே எல்லாத்தையும் படிக்கிறதா, இல்லை எல்லாமே வந்து நான் வந்து செல்ஃப் ஸ்டடியாக கூட பண்ண முடியும், தேவைப்படுற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு கோர்ஸில் படிக்கிறேன், டியூஷன் ப்ரொவைடரில் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, எக்ஸப்ட் இன்ஜினியரிங், மெடிக்கல், லா, யூ கேன் டூ ஆல் அ செல்ஃப் ஸ்டடி. ஆன்லைன் ரிசோர்ஸ் மெட்டீரியல் எனிவே இஸ் அவைலபிள் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டியூட்ஸ். எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் அவங்கள்ட்டேருந்து உள்ள ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். தேவையான ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எங்களை மாதிரி இருக்க என்னோட நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய உங்கள் உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய நல்ல ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன் இல்லைனா ரிட்டையர்டு ப்ரொஃபஷனல்ஸ்ட்டை டியூஷன் மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணிக்கலாம். அந்த ஃபீஸை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. நிறைய பேர் ஃப்ரீயாக கூட இல்லை வசதி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக கூட சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எங்களுடைய ஒளி அகாடமியும் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்லுவது, ஓது வித்த கூலி ஒரு காசு நின்றாலும் பாதி வித்தை தானும் பழியாது மாதாவே அப்படின்னு ஒரு கிராமிய பழமொழி இருக்குது. அதனால நீங்கள் படித்து முடிச்ச பிற்பாடு அதை வந்து ரீபே பண்ணி, அதாவது ரீபேனா அவங்களுக்கே கொடுக்கணும் அவசியம் இல்லை, அவங்களே கொடுத்தாலும் சரி, அவங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா நீங்களாம் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அந்த காசை நீங்கள் பயன்படுத்துங்க நல்ல நிலையில் அடைந்த பிற்பாடு. ஓகே. அப்புறம் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆர் ஆல்ரெடி அவைலபிள். இப்பயே இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஸ்டடியிங் அப்கிரேட் யுவர் ஐடி அண்ட் ப்ராக்டிக்கல், அக்கௌண்டிங், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு லேப்டாப் இருந்தாலே போதும், நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ லெக்சர்ஸ் நிறையா, செல்ஃப் ஸ்டடி டுட்டோரியல்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டுட்டோரியல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் செல்ஃபாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு நாள் போய்
எப்படி எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து மீதி எல்லாம் லேப்டாப்ல வீட்டில் உட்காந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் முக்கியமா ஒத்த ஒரு நாள் செல்போன்ல குத்தி குத்தி டைப் பண்றேன், குட் மார்னிங்க்கு ஜிஎம்னு மட்டும் போட்டாக்கா அது உங்களுக்கு கதைக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாது. டைப்பிங் இஸ் த வெரி பேசிக் இம்ப்ரூவிங் யுவர் இங்கிலீஷ் வில் டேக் யூ டு த ஹெலிகாப்டர் பொசிஷன். 10 வரலும் யூஸ் பண்ணி டைப் பண்ண கத்துக்கங்க இப்பயே. அதுக்கும் வந்து ஹவ் டு டைப்பிங் நிறைய டைப் மாஸ்டர்னு ஒரு ப்ரோக்ராமே இருக்கு. அது உங்களுக்கு அப்படி சொல்லி தரும். 10 வரலும் யூஸ் பண்ணி கீபோர்டு யூஸ் பண்றதுக்கு கத்துக்கங்க. வந்து நீங்க அந்த மாதிரி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுக்கு அனுப்பி தர்றேன். அதை வச்சுக்கிட்டு நீங்க கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாட்டி கீபோர்டை மட்டும் வச்சு தட்டி தட்டி பார்த்து ஒரு கீபோர்டு தட்டி பார்க்குற மாதிரி தட்டி பார்த்து மியூசிஷியன் மாதிரி நீங்க வந்து ஏஆர் ரமன் மாதிரி நினைச்சுக்கோங்க. கீபோர்டை தட்டி தட்டி டைப்பிஸ்ட் ஆயிருங்க. சூப்பரா நீங்க வந்து வந்துடலாம். ஒரே மாசத்துல 10 வரல யூஸ் பண்ணி பெரிய ஸ்பீட்லாம் தேவையில்லை. நீங்க வந்து டைப்பிங் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டடிக்கு உங்களுடைய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டாக்குமெண்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் நிறைய யூரோப்பியன் யூஎஸ் எக்ஸாம் பூரா ஆன்லைன் தான். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் ரொம்ப பிரமாதமா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அழகா நீங்க கொண்டு போகலாம். அப்புறம் that will totally take you when you have typing English language improvement. நீங்க எங்க போனாலும் you will be in a helicopter position. உங்களை டக்குன்னு நீங்க ஒரு ஜம்ப் பண்ணி மேலே உட்காந்துருக்க மாதிரி அழகா உங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கிடைக்கும். ஒரு கியூல நீங்க கடைசியில நிக்க போறதில்ல, இன்னைக்கு நிக்க போறதில்ல. ஏன்னா நீங்க ஹெலிகாப்டர்ல இருக்கிறதுல உங்களுக்கு தனி ஹெலிகாப்டர்ல கூட்டு உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்துருவாங்க. பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்கில்ஸ், கம்ப்யூட்டர் டைப்பிங், இம்ப்ரூவிங் யுவர் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். வேலை வாய்ப்புல வேலை தேடிக்கிற போது, கிளாஸ்ல படிக்கும் போது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஆன்லைன் மெத்தட் எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன இதான் முக்கியம், ஆன்லைன் ஆன் டிமாண்ட் லெக்சர்ஸ் கிடைக்கும். ஒரு இமெயில் கொடுத்தாக்க உங்களுக்கு அதில் அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் அதை லேப்டாப் நோட்பேடில் பார்த்து செல்ஃபோன் டிவைஸில் தெரிஞ்சுக்கிடலாம். அப்புறம் வந்து வெப்சைட் இருக்கும். உதாரணத்துக்கு நான் என்னுடைய வெப்சைட் கொடுத்துருக்கேன், www.nsmsh.net. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ்லாம் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன்ஸுக்கு, சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் அதில் பார்த்துக்கிடலாம். அதே டெஸ்ட் பேசிஸ்ல பார்க்கணும்னு சொன்னாக்கா எனக்கு இமெயில் அனுப்பி யூ ஹேவ் டு ஜாயின் மீ அண்ட் கெட் மீ அண்ட் யூசர் ஐடி. நீங்க அதுல டெஸ்ட் பேஸ் பண்ணலாம். அதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, அதே கொஸ்டின் இருந்தாலும் டெஸ்ட் மாதிரி டைமிங், உங்களுடைய எஃபிஷியன்சி எல்லாமே எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு இமெயில் ரிப்ளைல உங்களுக்கு அதெல்லாம் உங்களுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு நான் அனுப்பி தருவேன். ஸோ யூ கேன் மானிட்டர் யுவர் செல்ஃப் அண்ட் ஐ கேன் ஆல்சோ மானிட்டர் அண்ட் கீப் யூ இன்ஃபார்ம்டு. அதுதான் வந்து அட்வான்டேஜ். இது மாதிரி நிறைய இருக்குது. நிறைய tuition providers have online portal where you can learn and you can track your exercise. அதனால வந்து இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் என்னுடைய வெப்சைட்டை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நிறைய சஜஸ்டட் ஸ்டடி பிளான் என்னென்ன ஒன்றா, இனிஷியேட்டிங், பிளானிங், எக்ஸிக்யூட்டிங், கண்ட்ரோலிங் அண்ட் க்ளோசிங் ஈச் கிரிட்டிக்கல் ஸ்டெப்ஸ். உங்களுடைய ஸ்டடி எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் ஒரு ஸ்டடி ஸ்டெப் மெத்தட் ரெடி பண்ணிக்கணும். என்னென்ன ஆன்லைன் கிளாஸஸ், உங்களுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதில் எல்லாமே யூ ஹேவ் டு பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். இப்படி தான் இருக்கணும். அதில் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன டெவலப் பண்ணணும், கான்செப்சுவல் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இந்த சாப்டரில் இந்த சிலபஸில் என்ன பண்ணணும், அது எதாவது தெரிஞ்சு ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி போட்டுக்கணும். ஆப்ரேஷனல் எதாவது தெரிஞ்சுக்கணும், ஜேர்னல் எப்படி தெரிஞ்சுக்கணும், லெட்ஜர் எப்படி, ரெக்கன்சிலேஷன், இதெல்லாம் நீங்கள் டெம்ப்ளேட் ஒரு புல்லட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ரெஃபரன்ஷியல் அட்டிடியூட்னல் என்னென்ன இருக்கணும். அப்புறம் எஜுகேட் அதர்ஸ், கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு சக ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணிக்கோங்க. தயவு செய்து இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் குரூப் ஸ்டடி ஃபார் டிஸ்கஷன் பர்பஸ். ஆனால் ஸ்டடி பர்பஸ்க்காக குரூப் ஸ்டடி வேண்டவே வேண்டாம். ஏன்னா ஸ்டடி பர்பஸ்க்காக நீங்கள் எல்லாரும் புக் வச்சுக்கிட்டு குரூப்பாக உட்காந்து படிக்கணும்னா படிக்கவே மாட்டீங்க. படிக்க ஆரம்பிச்சோன்னுமே தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்காமல, அது என்னாச்சு நெகட்டிவ் மார்க்லாம் இருக்காமலான்னு கேட்பான். அதுலேயே நீங்கள் பங்காகி பார்த்துருவீங்க, உங்களை படிக்கவே விட மாட்டான். அதனால அது வேண்டாம். நீ ஒரு சாப்டர் படி, நான் ஒரு சாப்டர் படி, படிச்சுடுவோம். படிச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு வில் கம் டிஸ்கஷன். நீ படிச்ச சாப்டரை பற்றி நீ எக்ஸ்பிளைன் பண்ணு, நான் படிச்சதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒரு குரூப் ஸ்டடியா அது இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பை திஸ் வே யூ கேன் ஆல்சோ எஜுகேட் அதர்ஸ். பை எஜுகேட்டிங் அதர்ஸ் யூ வில் இம்ப்ரூவ் யுவர் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். அப்புறம் என்னென்ன ரிசோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கணும் அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் அ பிளான். அப்புறம் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் தேவையானது
பிடிஎஃப் இருக்கும், இல்ல ஹார்ட் பேக் வாங்கி வச்சுக்கோங்க. சப்போர்ட்டிங் நோட்ஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ் நீங்களா டெவலப் பண்ணாலும் சரி, இல்ல உங்களுடைய டியூஷன் ப்ரொவைடர் கொடுத்தாலும் அதை வாங்கி நீங்க மைண்ட் மேப்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஹவு டு ஸ்டடி வீடியோவில் நான் இதை பற்றி கிளியராக ஒன்னொன்ன பற்றியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து என்சிஆர்டி புக்ஸு, அதாவது உங்களுடைய ஸ்டேட் போர்டு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயே இஃப் யூ ஆர் இன் அ காமர்ஸ் ஸ்ட்ரீம் இட் வில் பி லாட் ஆஃப் ஹெல்ப்ஃபுல். யூ கேன் ஹாவ் தட் லாட் ஆஃப் டிப்ஸ் அண்ட் லாட் ஆஃப் மெட்டீரியல் இன்சைட் யூ கேன் ஹேவ் இட். ஒரு 90% வந்து ஃபவுண்டேஷன் வந்து அதே கவர் பண்ணும். அப்புறம் லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது, கீ டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாம் மெத்தட்ஸை பற்றிலாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்குது. என்னுடைய nsmsh.netல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எப்படி வரும் ஒரு ஜஸ்ட் சாம்பிள் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். என்னுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல காமிப்பேன். ஸ்டடி, டெஸ்ட் அண்ட் தென் அசஸ் அண்ட் தென் ரியாக்ட். இந்த லூப் ஒவ்வொரு சாப்டருக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பாருங்க, முக்கியமான இது வி ஆர் டுகெதர் ரெஸ்பான்சிபிள். உங்களுடைய பேரண்ட்ஸ் சரி, மற்றவங்களும் சரி, டியூஷன் ப்ரொவைடர்ஸ், இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே we are all responsible for your upcoming to the chartered accountant. But you alone are accountable. பாஸ் பண்றது, ஃபெயில் ஆகுறது எல்லாமே you are the only person. So attitude is everything. Okay, this quality will be key for you as you take your next steps into the world of work for further study. Keep up the light of self-learning and lifelong learning. And now once you become professional, you have to have a continuous professional education. It is very important, and the institute will monitor you. In order to keep on being an active professional, you have to keep on that continuous light of continuous professional education. So இதாங்க மேஜர் ஸ்டெப்ஸ் in the selected path. வெற்றி படிகள் என்ன, இதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ யூ ஹவ் டு பிகின், go ஃபவுண்டேஷன் ரூட்டா, டைரக்ட் என்ட்ரி ரூட்டா, ஹவு யூ கேன் கோ ஃபார் தட் திங்ஸ். அப்புறம் எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பற்றி 1-on-1 டிஸ்கஷன்ல நம்ம பார்த்துக்கலாம். திஸ் இஸ் மை ப்ரொஃபைல். ஓகே, அண்ட் அனதர் கலீக் ஆஃப் மைண்ட் who is a CA. Thank you. Please take note of our WhatsApp number, India 8675353989. Thank you.